ஆர்ப்பாட்டம் பணியாளர் சம்மேளன ஆர்ப்பாட்டம் ஓய்வு பெற்ற சம்மேளனம் பணியாளர்கள் சம்மேளனம் இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் மண்டல அலுவலகம் முன்பாக பணியாளர் சம்மேளனத்தின் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே தமிழக நிர்வாகமே போக்குவரத்து கழகத்தை பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வார்க்காதே என்று கேட்டு ஆர்ப்பாட்டம் தனியாருக்கு தாரை வார்க்க மண்டல தலைவர் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மண்டல நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பணியில் உள்ளவர்களுக்கும் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சவுண்டு வரல, இவ்வளோ நேரம் வந்தது வரலையே. கரெக்டாக இருக்கா? இந்த ஆர்ப்பாட்ட வாயிற் கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? இதெல்லாமே 1/9/2027 எதிர்பார்ப்பு தான். அதை நோக்கிய பயணம் தான் இது. அதெல்லாம் இப்போ முதல் கட்டமாக இன்னைக்கு நம்ம தொடங்கி இருக்கோம். எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, 1/9/2027 என்ன நாள்? அன்னைக்கு நம்மளுடைய 16வது ஊதிய ஒப்பந்த நாள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்டு நின்றுட்டு எனக்கு சம்பளம் இவ்வளவு வேணும், சம்பளம் எனக்கு வேணும், ரிட்டையர்ட் எம்ப்ளாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற கோஷம் இருக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கை நோக்கி இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப பட்ஜெட்ல நிதி வேண்டும். அந்த பட்ஜெட்ல நிதி வேண்டும் அப்படிங்கிறது என்ன காரணம்ங்கிறத நம்ம பல இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அதான். தம்பி சொன்னாரு, நீங்க எப்ப டைமிங் போட்டீங்க, இன்னைக்கு என்னால வண்டி ஓட்ட முடியல அப்படின்னா, இல்லப்பா இத்தனை சிங்கிளும் ஓட்டினாதான் சம்பாதிக்க முடியும், அப்படி சம்பாதிச்சாதான் இந்த கம்பெனியை நடத்த முடியும் அப்படி. ஏன்னா வருவாயின் அடிப்படையில தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. 1972 கழகமாக உருவாக்குகின்ற போது ஒரு பைனான்ஸ் பாலிசி, அதுக்காக ஒரு அரசாணையை போறார் கலைஞர். CO 57 சொல்லி போறார். ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் என்ன? ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சம்பளம், ஓய்வூதியம். இப்போ ஓய்வூதியம் இல்லை, கொஞ்சம் பேருக்கு தான் இருந்தது, ஒரு பார்த்து. அப்ப ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், இது இயக்க செலவுகள். இது போக 6% லாபத்திற்கு இயக்க வேண்டும் என்பதுதான் அந்த அரசாணை. அந்த அரசாணைப்படி 97 வரைக்குமே நல்லா தான் இருந்தது. எனக்கு முன்னால் பேசினவர் சொன்ன மாதிரி சேலம் ஆகட்டும், தருமபுரி ஆகட்டும், இது எல்லாமே ஈரோடு, ஒருங்கிணைந்த ஈரோடு, திருப்பூர், சேதி தான் எல்லாருமே சூப்பர் டாக்ஸ் கட்டினவங்க தான். நீங்க மபசல் பிரான்ச்சுக்கு ஈக்குவலா நகர கிளைகளை சம்பாதிச்சிருக்கிறோம். இதெல்லாம் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்படியெல்லாம் இந்த கழகம் அப்படியே மாறுதுன்னா, நாளுக்கு நாள் மோட் ஆஃப் ஆபரேஷன் மாறுது. டேராட்டோ வந்தது, பிரைவேட்ல வந்தது, மினி பஸ் வந்தது, ஏன் இவ்வளவு எல்லாம் செல்போன் வந்தது. செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வருமானத்துல மிகப்பெரிய அடி வந்ததுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்கா பிராட்கேஜ் வந்தது. அதுக்கு முன்னாடி பிராட்கேஜ் எல்லாம் கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டர் கேஜ்ல இருந்து பிராட்கேஜ் கொண்டு வந்தா அப்ப ரயில் அதிகமாச்சு. அன்னைக்கு மிகப்பெரிய சவாலை சந்திச்சு மக்கள் தொகை பெருக்கத்துல மீண்டும் நாம எழுந்து வந்தா நம்முடைய கடுமையான உழைப்பாளர். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தால் இப்படிப்பட்ட உழைப்பு இருக்கா? பக்கத்துல இருக்க கர்நாடகாவுக்கு போங்க, கேரளாவுக்கு போங்க, ஆந்திராவுக்கு போங்க, 9:30 மணிக்கு மேல பஸ் கிடையாதுங்க. 10:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்டை இழுத்து மூடிடுவான். தமிழ்நாட்டில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரை தூங்கா நகரம்னாக்கா சேலம் என்ன? சேலமும் தூங்கா நகரம் தான். விழுப்புரம் என்ன?
எந்த நகரத்திலே எங்கேயுமே தூங்குறதில்ல. தூங்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த போக்குவரத்து தொழிலாளருடைய வர்க்கத்தின் உழைப்பு. அதை யாராவது மாற்ற முடியுமா? சொல்ல பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டே இருப்பாரு. கடந்த 10 ஆண்டு காலமா போராட்டங்கள் நடத்தினாரு. மோடி எதிர்த்து போராட்டம், ஏன் தனியார் மயம் ஆக்குறாருன்னு. ஆனா இவரு ஆட்சிக்கு வந்தோன்னா போட்டி வேற மாதிரி போச்சு. மோடியா ஸ்டாலினான்னு. மோடியா ஸ்டாலினா? நீ ஏன் தனியார் மயம் ஆக்குவ, நான் எப்படி ஆக்குறேன் பாரு. யாரு யாரு? எங்க இருந்தா வந்த நீ? எங்க இருந்து வந்த நீ? போக்குவரத்து துறைய தனியார் மயத்துக்கான எத்தனை நடவடிக்கைகள், இதை அத்தனையும் எதிர்த்து 10 ஆண்டு காலம் கடுமையான போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். யாரோடு சேர்ந்து? இந்த திராவிட முன்னேற்ற கழக கோமுசாவோடு இணைந்து நாம் போராடி இருக்கிறோம். அத்தனை போராட்டங்களில் நாம் கலந்திருக்கிறோம். இன்னைக்கு தனியார் மையத்துல இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடுன்னு ஆயிடுச்சு. முதல் இடத்துக்கு வந்துட்டோமா? முதல் இடத்துக்கு நாம வந்துட்டோம். நாம முதல் இடத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு தனியார் மையத்துல. அப்ப நாம அதாவது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயிலுங்கிற மாதிரி என்னென்னலாம் எதிர்த்து அன்னைக்கு பேசினாரோ இன்னைக்கு அதை தீவிரமாக செய்துக்க. அதெல்லாம் 4 பேரு வாய் மூடி மௌனமா கை கட்டிட்டு இருக்காங்க. ஏன், என்ன காரணம்? கூட்டணி தர்மம். கூட்டணி தர்மத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த போராட்ட அறிவிப்பு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மொட்டையடிக்கும் போராட்டம், மொட்டையடிக்கும் போராட்டம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் நாம அடிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்குதான் முதல் நம்ம தொழிலாளிக்காக அடிச்சிருக்கிற நீ மொட்டை. தொழிலாளி அடிக்க வச்சுட்டான்னு சொல்லணும். இந்த மொட்டை அடிக்கும் போராட்டம் நான் வரவே இருக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் அடிச்ச மொட்டை இன்னைக்கு உங்க பக்கம் திரும்பி இருக்கு. ரைட், சந்தோஷம். நிறைய இருக்கு, உங்க மேட்டர்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் பேசுவோம், பொறுமையா பேசலாம். என்ன நீங்க இந்த தொழிலாளிக்காக வாங்குறீங்க? ஏப்ரல் 20ஆம் தேதி 2025 ஒரு பேட்டி கொடுக்குறாரு தோழர் ஏஎஸ். என்னன்ட்டு, ஐயா அரசு ஊழியராகணும்னு தொழிலாளர்களும் சில தொழிற்சங்கங்களும் கேட்கிறாங்க. அவங்க ஆசைப்படுவாங்க. இருக்கிறத விட பறக்கிறத பிடிக்கிறது நான் இல்லை. இன்னைக்கு அரசு ஊழியர் கேட்பாங்க, நாளைக்கு ஐநா சபை ஊழியர் கேட்பாங்க. இப்போ எவ்வளவு பெரிய கேவலமானது இருக்கு. நீ சாம்சங்ல போய் என்ன புடுங்க போற? சாம்சங்ல போய் என்ன புடுங்க போற? இங்க இருக்கிற தொழிலாளிகள் சங்கம் நடத்துற நீ இந்த தொழிலாளி கேட்கக்கூடிய விஷயத்துல நீ கான்சென்ட்ரேட் பண்ண இல்லையா? அந்த கோரிக்கை மீது உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? பகிரங்கமா சொல்லு. உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா ராஜா? கேட்டு உட்காந்து பிச்சை எடுக்கிறது மட்டும் தான் நீ தகுதியானவனா? அந்த சங்கத்திலே கேள்வி கேட்க கூடாது. அந்த சங்கத்திலேயே அவங்களுடைய மாநில செயற்குழுவிலேயே மண்டல செயற்குழுவிலே கூட்டம் நடந்திருக்கு. மாநில நிர்வாகிகளை கேள்வி கேட்கிறாங்க, டிஏ வேண்டாம், நீங்க இதே டிஏவால தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி நடந்திருக்குது. அப்ப ஏன் நம்ம அமைப்பு இந்த டிஏவை எழுத்துது அப்படின்னாக்கா, இல்ல அந்த சூழ்நிலையில கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, இழப்பா இருக்குது, எல்லாமே ஏமாத்து வேற. நம்ம இந்த நோட்டீஸ் ஏன் 2 பக்கத்துல போட்டோம்? 4 பக்கத்துல போலாம் முடிவு எடுத்தோம். ரொம்ப போட்டோம் நம்மளுக்கு போர் அடிச்சு போயிடும். அதனால வேண்டாம், சுருக்கமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லலாம்னு சொல்லி சுருக்கமா 2 பக்கத்துக்குள்ள கொண்டு வந்தோம். அதை நிறைய எடிட்லாம் பண்ணோம், மாத்தணும், ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணோம், நிறைய விஷயத்தை கட் பண்ணிட்டோம். சுருக்கமா சொல்லணும், டக்கு நம்ம மனசுல அது இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம அந்த நோட்டீஸை கொண்டு வந்தோம். எதுக்காக? இது இன்றைய தலைமுறைக்கு அது தெரியுங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியணும். பென்ஷன் வாங்கணுமா, இல்ல வாங்கிட்டோமா, இல்ல இந்த அரசாங்கம் நினைக்காதான் நடக்குமா, இல்ல அமல்படுத்தணுமா? 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணுங்க. 1/4/2003 பிறகு பென்ஷன் இல்லைங்கிற ஒரு கோட்பாடு இங்க கிடையாது. 98லயே வாங்கியாச்சு. 98லயே வாங்கியாச்சு. அதுக்கான உத்தரவை என்னைக்கு 2001ல ஜெயலலிதா அம்மா 18 மாதங்கள் இந்த ஓய்வூதியத்தை நிறுத்தினாங்களோ அன்னைக்கே அதுக்கான நடவடிக்கை நம்ம டெல்லியில எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அதை தொடர்ந்து அதனுடைய இறுதி வெற்றியாக 2015ல பவித்யா நிதி பவன் டெல்லி அங்க போய் ஒரு உத்தரவையே வாங்கி தந்திருக்கோம். டிவி பத்மநாபன், ஜெனரல் செக்ரட்டரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாஃப் ஃபெடரேஷன் அப்படின்ற முகவரியோட இருக்கு. சும்மா மொட்டையா நாங்க வாங்கல, அப்படி ஒரு உத்தரவை வாங்கியிருக்கோம். என்னன்னு, உங்களுக்கு இந்த பென்ஷன் தருவதில் எந்த விதமான தடையும் நாங்கள் விதிக்க முடியாது. நோ அப்ஜெக்ஷன் கேட்கறீங்க, நோ அப்ஜெக்ஷன் கேட்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அமல்படுத்தினால் நாங்கள் தடை ஏற்படுத்த முடியாது. நீங்க லோக்கல் அத்தாரிட்டியை அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க.
அப்ப எந்த அடிப்படையில் அந்த இன்னைக்கு வரைக்கும் தரல? இப்ப பென்ஷன் வாங்கி தரலாம், பென்ஷன் வாங்கி தரலாம். ஏற்கனவே பென்ஷன் வேண்டாம் 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 எத்தனை போராட்டம். யாருக்கே ஒரு பழைய நிர்வாகிகள் இருந்தாங்க, இன்னைக்கு சிஐடியில மனம் வந்து விலகி நிற்கக்கூடிய தொழிலாளி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க. 98 மே மாசத்துல இருந்து 99 2000 வரைக்கும் அந்த போக்குவரத்து தொழிலாளி எவ்வளவு அசிங்கமாக இந்த பென்ஷனை பத்தி எழுதியிருக்கிறாங்க படிச்சு பாருங்க. அவ்வளவு கேவலமா எழுதுறாங்க. இந்த பென்ஷன் திட்டம் ஒரு மோசடி திட்டம். இந்த பென்ஷன் திட்டத்தினால தொழிலாளிகள் மிகப்பெரிய தொகையை புடிங்க ஒரு சொற்ப தொகையை வாங்கி தருவதற்காக பணியாளர் சம்மேளனம் துடிக்கிறதுன்னு போடுறாங்க. பணியாளர் சம்மேளனம் துடிக்கிறதுன்னு இருக்கான். ஆனா பேச்சுவார்த்தை யாருன்ற எத்தனை பேர் இருக்கிறான்? சோமுசாவில 2 பேர், 2 தலைவர்கள், அண்ணா தொழிற்சங்கத்தில் 2 தலைவர்கள், சிஐடியில ஒரு தலைவர், பணியாளர் சம்மேளனத்தில் ஒரு தலைவர், மொத்தம் 6 பேருங்க. 6 உறுப்பினருக்கான அதிகாரம் எவ்வளவு வரணும்? 4 பேராவது ஒப்புதல் கொடுக்கணும். அப்ப அண்ணா தொழிற்சங்கம் அதை கேட்கறதுக்கு தயாராக நீங்க பென்ஷன் எதை கொடுத்தாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். புரிஞ்சு பார்த்தீங்களா? 6ல் 2 கழிஞ்சிருச்சு. தோழர் பென்ஷன் வேண்டாம். ஆமா, ஆளுங்கட்சியினர் தோமுசா அமைதி காக்குது. இப்போ ஒரே ஒரு சங்கம் மறுபடியும் போராடிட்டே இருக்கும், மறுபடியும் கேட்டுட்டே இருக்கும். அப்பதான் சொல்றாரு தோழர், இவங்க வந்து தொழிலாளிக்கு விருப்பம் இல்லாத ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. எந்த தொழிலாளியும் பென்ஷன் கேட்கவில்லை, எந்த தொழிலாளியும் பென்ஷன் கேட்கல. சரி, எந்த தொழிற்சங்கமாவது கேட்டதானாக்கா அது பணியாளர் சம்மேளனம் மட்டும்தான் கேட்டது. அப்ப இந்த தொழிலாளி கேட்காத ஒரு விஷயத்தை வற்புறுத்துறாரு, எங்களுக்கு உடன்பாடு. அப்பதான் ஒரு விருப்புரிமை கேட்கிறாங்க. பேங்க்ல ஒரு பென்ஷன் இதே பிரச்சனை வருகிறது. 1986ல் 89 நல்லா புரிஞ்சுக்கணும் தோழர்களே. நம்மளை எப்படி திட்டம் போட்டு ஒருத்தர் ஏமாத்துறாங்கிற விஷயத்தை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். 1989ல் ஏஐடிசி சார்பா பென்ஷன் வேணும், சிஐடி சார்பா பென்ஷன் வேண்டாம். பேங்க் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பெப்பிங்கிற ஒரு சங்கம் எனக்கு பென்ஷன் வேண்டாம்னு சொல்றாங்க, எனக்கு பென்ஷன் வேண்டாம்னு சொல்றாங்க சிஐடி. அப்ப அங்க ஓட்டெடுப்பு வைக்கிறாங்க. பென்ஷன் கிடைச்சிருக்கு. பென்ஷன் கிடைச்சது யாருக்குன்னா வேணும்னு கேட்கறவங்களுக்கு பென்ஷன், வேண்டாங்கிறவங்களுக்கு பென்ஷன் இல்லை. அப்படி ஒரு முடிவாயிருக்கு. ஆனா என்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்களோ வேண்டாம்னு சொன்னவன் பென்ஷன் வாங்குற முன்னாடி பேங்க்ல வந்து நின்றுட்டு உதவியை நீட்டுக்கிறான், உதவி கையை நீட்டுறான். எனக்கு கடன் கொடு, எனக்கு பணம் 100 ரூபா கொடு, 50 ரூபா கொடு கேட்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. புத்தி வரணும் இல்லையா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்க. அப்ப 89ல இருந்து 98ல நீ பட்டு திருந்தலைனாக்கா உன்னை திருத்தி தான் ஆகணும், உன்னை திருத்தி தான் ஆகணும். அப்ப 98ல இங்க பென்ஷன் வேண்டாங்க. இப்ப நம்ம தொழிலாளியை பார்க்கலாம், தொழிற்சங்கத்தை பார்க்கலாம். சரி, பேங்க்ல என்ன நடந்தது? அவங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க, செலவு பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப பென்ஷன் வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு வருது. ஏஐடிசி போய் மண்டி போடுறாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஏஐடிசி தான். அதுக்கு அடுத்தபடியா பிஎம்எஸ், இந்த 2 சங்கம் தான் இந்தியாவிலேயே. அப்ப ஏஐடிசி போய் இவங்க கேட்கறாங்க, இதுக்கு என்ன வழி சொல்றோம். அப்ப இவங்களுக்குள்ள சில ஒற்றுமைகள்லாம் வருது, பேசுறாங்க, முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவு தெரியுங்களா? ஒரு வேலை வேண்டாம்னு சொன்னவங்க வேணும்னு சொல்லிதான் நீங்க பென்ஷன் கொடுத்தானே ஆகணும். அப்ப அவங்க பிஎஃப் அமௌண்ட் எல்லாம் வட்டியோட வாங்கிட்டாங்க, நிர்வாக பங்கையும் வாங்கிட்டாங்க. இப்ப நிர்வாக பங்கை திருப்பி தர்றதுக்கு யாரு கையிலையும் வக்கு இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்ததாவே வச்சுக்குவோம், அவங்களுக்கு கம்யூட்டேஷன் ஒண்ணு தரணும். அப்படி கம்யூட்டேஷன் சொன்னா ஒரு தொகை வரும். அந்த தொகையும் அவங்களுக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. தொழிலாளிகள் படாத பாடுபட்டு நடுத்தரை கொண்டாட பாவி ஒன்ன நம்பிதான் நாங்க ஏமாந்தோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்தாச்சு. அப்ப அந்த பென்ஷனும் கம்யூட்டேஷன் தொகையும் ஒரு தொகை, பெரிய தொகை வரும்ல, அதை அப்படியே கடிச்சுக்கிட்டு மீதி தொகையை அவங்க கொடுங்க. அடுத்த மாற்றம் வந்து பென்ஷன் தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவருடைய பிஎஃப் அமௌண்ட் முழுசா வாங்கிட்டாரு, சாப்பிட்டுட்டாரு. இப்ப திருப்பி தரது எப்படின்னா கம்யூட்டேஷன், அன்னையில இருந்து பென்ஷன் கொடுத்தா. அப்ப இப்படி ஒரு பஞ்சாயத்து நடந்து உன்னுடைய தொழிலாளியை நீ காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டு. ஆனா இங்க பென்ஷன் வேணாம்னு சொல்லிட்டு மதுரையில ஒரு தொழிலாளி சீனியர் சிஏ செக்கிங் இன்ஸ்பெக்டர்
அவர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். இது எல்லாமே சென்னைக்கு போயிடுச்சு. அவங்க ஒரு ஃபங்க்ஷனை சந்திக்கும் போது பென்ஷன் வேண்டாம், இது அவங்க போக்குவரத்துல வேண்டாம்லாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த உற்றார் உறவினர்கள் கூட பேசுறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, நானும் வேணாண்டா என்னுடைய தங்கம் சொல்லிடுச்சு. நானும் வந்து பென்ஷன் வேணாம்னு எழுதி கொடுத்தேன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு அவரை விட சின்ன பிள்ளைங்க கேட்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னுடைய சங்கம் சொல்லிச்சு, நான் செஞ்சேன். அப்படி ஒரு சங்கம் தேவையே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அப்படியே நேரம் ஒடியாது நம்ம நிர்வாகிகிட்ட, மாநில நிர்வாகிகிட்ட, அப்படியே நான் வேணான்னு சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறேன். இப்ப மாற்றி எழுதக்கூடிய சூழ்நிலை இல்லை. இந்த பென்ஷனை எப்படி அமல்படுத்துறதுங்கிறது சம்பந்தமாக காரைக்குடியில் ஒரு கூட்டம் மாண்புமிகு அன்றைய பொன்முடி அவர்களுடைய தலைமையில நடக்குது. அப்ப காரைக்குடியில நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நம்ம கலந்துக்கிறோம். அன்னைக்கு பேசப்படுகிறது. தோழர் கேட்ட ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா? மீண்டும் ஒரு விருப்புரிமை படிவம் கொடுங்க எல்லாருக்கிட்டையும். நாங்க வேண்டாம்னு கொடுத்துட்டோம், எங்க கிட்ட கொடுங்கன்னு கேட்கல அவரு. மீண்டும் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. தேவையில்லை, யார் வேணும்னாங்களோ அவங்களுக்கு பென்ஷன், வேண்டாம்ன்றவங்களுக்கு பென்ஷன் கிடையாதுன்னு தான் பொன்முடி. அப்புறம் நாங்க சொல்றோம், தொழிற்சங்கமா பார்க்காது, அவங்க தொழிலாளி. இந்தியாவிலே கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்கவாதிகள் தொழிலாளர்னா அது போக்குவரத்து தொழிலாளி தான் தமிழ்நாட்டில். அவங்களுக்காக நீங்க பாருங்க, நீங்க பென்ஷனை தரணும்னு நம்ம மன்றாடிட்டு இருக்கோம். அப்ப உடனடியாக அமல்படுத்துறதுக்கான ஓகே அவர் சொல்லிட்டார். அடுத்து அதே அமைச்சர் நம்மகிட்ட ஒரு பிரேயர் கேட்கிறார், நம்மகிட்ட ஒரு கோரிக்கை. நம்ம கவர்மெண்டா? நம்ம கவர்மெண்டா தான், நாம கவர்மெண்ட் கிடையாது. இந்த பென்ஷனை ஆதரிச்சா 5 பேர் கையெழுத்து போடல, ஏத்துக்கலாம். கடைசியா வேற வழியே இல்லை, ஆளும் கட்சிங்கிறனால அவங்க 2 பேர் போறாங்க, ஈக்குவல் சமம். நம்முடைய ஓட்டு 19,982, சிஐடியுடைய ஓட்டு 15,432. அப்ப நாம அண்ணா தொழிற்சங்கத்தோட சேர்ந்தாலும் நாம தான் பலம், எல்பிஎஃபோட சேர்ந்தாலும் நாம தான் பலம். அந்த அடிப்படையில் அந்த மெஜாரிட்டி ஆகுது 3 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டதுனால. அப்ப அதே அமைச்சர்கள் நம்மகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அலுவலர்கள் கொஞ்சம் பென்ஷன் கேட்கிறாங்க, அலுவலர்கள் ஓய்வூதியம் கேட்கிறாங்க. அவங்களுக்கு தரணும், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கான்னு கேட்கிறேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இருக்கான்னு கேட்கிறேன். அப்ப உங்களுக்கு ஆட்சேபணம் இருக்கான்னு ஏன் கேட்கிறாரு? அன்னைக்கு அகவிலைப்படி அரசு அகவிலைப்படி வாங்கிட்டு இருக்கிறது அலுவலர்கள். அவங்க நம்ம கிட்ட தொழிலாளிக்காக நம்ம கோரிக்கை வச்சா, நீ 12ல வர, நான் வந்து சம்பள கமிஷன்ல வரேன், உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு. அப்ப எனக்கு கொடுக்கறது உனக்கு எப்படி பொருந்தும்? அப்ப நம்மகிட்ட கேட்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு அமைச்சர் வந்துட்டார். சரி, அமைச்சர்கிட்ட நம்ம சொல்றோம், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்றோம். ஏன், என்ன காரணம்? நம்ம எல்லாம் ஒரே இதுல இருக்குங்க, ஒரே யூனிட்டி. இந்த பென்ஷனை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா தடுக்கிறதுக்கான சதிவேலை ஒருவேளை அரசு அதிகாரிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால நாம விட்டு கொடுக்கிறோம். அதையும் ஏன்னாக்கா இது தடையில்லாமல் கிடைக்கணும். அதிகாரிக்கு நிற்குதுனாக்கா தொழிலாளிக்கு நிறுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டார். அதுக்காக நம்ம வந்து அமல்படும். அப்ப அதை அனுமதிக்கிறோம். அப்ப இப்படியான ஒரு வரலாறு இதுக்கு இருக்கு. இந்த பென்ஷனுக்கு டிஏ வேண்டாம். ஏப்பா டிஏ வேண்டாம்? அரசு ஊழியர் வேண்டாம். அரசு ஊழியர் வாங்கி கொடுத்தா ஐநா ஊழியர் கேட்போம். இவனை பூரா ஜெனிவாவுக்கு நான் கூட்டிட்டு போகணும், அங்க குளிர் பிரதேசம், இவெல்லாம் ஏதாவது ஆயிடுவா, என் போக்குவரத்து தொழிலாளி மேல அக்கறையா? அப்படியெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லாம் குளிர் காயர் தான். தொழிலாளி வாழ்க்கை, ஒரு தொழிலாளியின், ஒரு தனி மனிதனுடைய வயிறும் ஒரு தொழிலாளி வயிறு என்னைக்கு நிறையதோ அன்னைக்கு கம்யூனிஸ்ட் அழிஞ்சிடும். அன்னைக்கு கம்யூனிஸ்ட் அழிஞ்சிடும். அப்ப நிறையாம பார்த்துக்கிறது அவருடைய வேலை. அதுதான் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. 98 இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு. 2007 ஒப்பந்தத்துல ஆர்டிஆர்சி நடைமுறை கொண்டு வராங்க. ஆமா, அன்னைக்குதான் இந்தியாவிலே இல்லாத ஒரு புது வகையான ஒரு டிஏவை கொண்டு வராங்க. 3 மாத சராசரி. அப்ப 6 மாச சராசரி 3 மாசத்துக்கு வாங்கிட்டு வந்தோம். அது அப்படியே 3 மாத சராசரியா மாத்தி ஒரு சதவீத பள்ளிப்படி தராங்க. அது இந்தியாவிலே இல்லை. அது லாபகரமானது. அது லாபகரமானது உண்மை. நாங்க அந்த கணக்கீடு போட்டிருக்கோம், பல வருஷ கணக்கு போட்டு. அந்த லாபகரமானது உண்மை.
என்னுடைய அதிகாரிக்கு என்ன அகவலைப்படி அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நேரடியா போய் KN நேரு அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு நாம வெளியேறோம். நாம வெளியேறின அடுத்த செகண்ட் 19 சங்கங்கள் வெளியே வந்துட்டாங்க. 19 சங்கம் வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அண்ணா தொழிற்சங்கம், தேமுதிக உட்பட இவங்களை தவிர பாட்டாளியை தவிர மீதி எல்லாம் மறுபடியும் திரும்ப போயிட்டாங்க. CIT AITs போயிட்டாங்க. எங்க தலைமை கேட்டு வரணும்னு போயிட்டாங்க. ராத்திரி 2:35 மணிக்கே கையெழுத்து போடுறாங்க மந்திரி வீட்டுல. என்னையா உனக்கு அப்படி வேர்த்து வடிக்குது? தொழிலாளியை காப்பாத்தி கிழிச்சுட்டியா? தொழிலாளியை காப்பாத்தி கிழிச்சுட்டியான்னு ஆர்டிஆர்சிங்கிற முறையை கொண்டு வந்ததுக்காக நைட்ல போய் கையெழுத்து போட்டியா? அத்தனை தொழிலாளி வாழ்க்கை நீங்க நாசமாச்சு. இப்ப ஆள் எடுக்க போறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிரைவர் கண்டக்டர் எடுக்க போறாங்க. அவங்கள எத்தனை நாள் கன்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாருங்க. அதே டெக்னிக்கல் ஸ்டாஃபும் ஆபீஸ் ஸ்டாஃபும் எத்தனை நாள்ல கன்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாருங்க. என்ன இந்த ஓட்டுநர் நடத்துற பாவம் செஞ்சான்? இன்னைக்கு வெளியில இருந்து வரோம் என்னுடைய தொழிலாளிகள் நாளைக்கு என் சங்கத்துக்கு வருவாங்க நிச்சயம் இல்லை. ஆனா எப்படிப்பட்ட துரோகத்தை செய்வதற்கு நீங்க தயாரானீங்க? ஒரு நாள் தினக்கூலி, ஒரு நாள் சம்பளம் என்னங்க? பேசிக் பிளஸ் DA டிவைடட் பை 26, 26 வகுத்தா என்ன வரும்? அதுதான். இது ஒரு பெரிய தொகைங்க. நீங்க இதெல்லாம் தரமாட்டேங்கிறீங்க. 320 ரூபா தரீங்க. அதெல்லாம் தப்புங்க. குறைந்தபட்ச ஊதியமா நீங்க தரணும்ல. ஏன் குழந்தை பட்சத்துக்கு போற? ஏன்னா மூட்டையை தூக்கிட்டு இருக்காங்க டிரைவர் கண்டிக்கலாம். மூட்டை தூக்குறானா? மூட்டை தூக்குறானா சார்? எதுக்காக என்ன குறைந்தபட்ச ஊதியம் கேட்கிற? உன்னுடைய செட்டில்மெண்ட் பேசிக் பிளஸ் DA டிவைடட் பை 26 அதை கேளு. அப்ப குறைந்தபட்ச ஊதியம் என்னங்க? அரசாங்கம் அவன் மட்டும் உடனே நீ கேட்டோன்னு அவன் ஊன்றான். முதல் நாள் ராத்திரியை போய் பேசிட்டு வந்த ஒரு கேடுகட்ட செயல் செஞ்சிருக்கிற நீ. ஒரு கேடுகட்ட செயல் செஞ்சனால கேட்கலாம். குறைந்தபட்ச ஊதியம் கடலூர்ல போட்டு ஓட்டுறவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் குறைந்தபட்ச ஊதியங்க. அதை புரிஞ்சு கேட்கறேன். ரைட், அது ஓகே. எப்படி இதெல்லாம் எங்க நடக்குது? யாரை ஏமாத்துறது? என்ன கூட்டணி? யாருக்கு? இப்ப நாங்க கட்சி இல்லையா? எங்களுக்கு அரசியல் இருக்கா இல்லையா? கட்சி சார்பில்லாத யூனியன், ஆனால் அரசியல் எனக்கு இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் என் தெரு பிரச்சனையாக நான் ஓட்டு போறேன். சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய ஊர் பிரச்சனையாக ஓட்டு போறேன். பாராளுமன்ற தேர்தலில் என்னுடைய நாட்டு பிரச்சனையாக நான் ஓட்டு போறேன். அது என் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு இருக்கு. நீ யாருக்கு போட்டா யாருக்கு போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் பணியாளர் சங்கத்துல எந்த தலைமைக்கும் இல்லைங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன். காம்பவுண்ட் கடையில 1000 கட்சியில, ஆனா காம்பவுண்டுக்குள்ள கட்சி வேணாம், தூக்கி கடாசிட்டு வா. உன்னுடைய வாழ்க்கை பலம் பெறும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் இல்லாம நம்ம இல்ல. அரசியல் கண்டிப்பா இருக்கு. அது நம்ம மனசோட இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை அரசுடைய கரை வச்சு கட்டிட்டு உள்ள வரனா? இல்ல இந்த டெப்போல கரை வச்சு கட்டிட்டு வரலாமா? சட்டம் இடம் கொடுக்குதா? அதுவும் கிடையாது. இங்கேயும் கரை வச்சு கட்டிட்டு உள்ள வரக்கூடாதுங்க. நடவடிக்கை எடுக்க போனா நாளைக்கு இலங்கை எடுக்கலாம். இலங்கை எடுக்க முடியும். அதுக்கான சட்ட வாய்ப்புகள்லாம் இருக்கு. இங்கேயும் கரவேசி உள்ள வரக்கூடாது. கரவேசி எல்லாம் வெளியில தான் இருக்கணும். ஏன் எலெக்ஷன் அப்ப இங்க போர்டு கழலாம்? அப்படியே விட்டுறேன். எலெக்ஷன் அப்ப ஏன் போர்டு கழலாம்? நம்ம போர்டு தவிர நம்ம போர்டு கட்சி சார்பில்லாது. தேர்தல் ஆணையம் அறிவிக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே நமக்குன்னு ஒரு பக்கம் ஒதுக்கிட்டான். அரசியல் சார்பு தன்மை உடைய எந்த விளம்பரங்களும் அகற்றப்பட தேவையில்லை. அதை எடுத்து நம்ம என்ன போர்டையும் ஒட்டணும்ல. எங்கேயாவது போர்டு எடுத்தாங்களா, மறுத்தாங்களா, ஒட்டினாங்களா? கிடையாது. அப்ப நம்ம யார் அப்படிங்கிறத நம்முடைய அரசாங்கம் தீர்மானிச்சு. அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்ப இருக்கணும். நிதி வேணும் சார். நிதி ஏன் சார் வேணும்? நிதி ஏன் வேணும்? கலெக்டர் ஆபீஸ்ல, கலெக்டரேட்ல ட்ரெஸரி இருக்கு. ட்ரெஸரியில பாருங்க, ஒரு வயதானவர் கார்ல கூட்டிட்டு வந்து ஒண்ணு அவங்க மகனும் மக பேரம் பேசி அப்படியே பவ்யமா கூட்டிட்டு பவ்யமா ஒரு கௌரவமா வந்து கௌரவமா போறாங்க. ஏன்? அங்க நிதி இருக்கு. இங்க அப்ளிகேஷன் வந்து போடுறது கூட ஒருத்தருக்கு தயவு வேணும். அங்க எல்லாமே சிஸ்டம் ஆக்கப்பட்டது. அரசு ஊழியராகிட்டு அவனுக்கு பிரச்சனை இல்லையா? 8 மணி நேரத்துல இறக்கி விட்டுருவானா? 8 மணி நேரத்துல வண்டி நின்றா மக்கள் தான் என்ன மக்களா கவனிக்கணும்னா கூட இருக்கிறவங்க காசு புடுங்கிட்டீங்க. நீ பாதுகாக்க தெரியாம மக்களுக்காக பேசிட்டு இருக்க. எல்லாமே நாடகம், ஏமாத்து வேணும்.
ஏமாத்து வேலைங்க எல்லாமே. சரி, 43வது நாள் போராட்டம், 44வது நாள் போராட்டம். இது நம்ம 2 விதமா பார்க்கணும். இந்த போராட்டத்தை நம்ம 2 விதமா பார்க்கணும். உனக்கு என்ன அக்கறை? இந்த போக்குவரத்து அதிகம் என்ன அக்கறை? தம்பி பேசினார் 100 நாள்னா 101வது நாள் நீ அன்னைக்கே டவுசர் கழிச்சு போட்டுட்டு சுத்த கழிச்சு போட்டு வந்து நின்று உருமாலை கட்டிக்க, வண்டியை வெளியே விட மாட்டேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் அதையெல்லாம் எதுவுமே செய்யல. இப்ப கடைசி நேரத்தில் செஞ்ச பாவத்துக்கு பாவ விமோசனம் தேடிட்டு இன்னைக்கு 44வது நாளா நீ போராட்டத்துல இருக்கிறதுதான் உண்மை. எவெல்லாம் என்ன பாவம் செஞ்சானோ ஏப்பா அவங்க தாத்தா செஞ்ச பாவம் பேரன் அனுபவிக்கிறாங்களா, அவங்க அப்பா செஞ்ச பாவம் அவங்க பையன் அனுபவிக்கிறாங்களாமா. ஆனா இன்னைக்கு இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்தந்த ஜென்மத்திலே நீ அனுபவிச்சானே, அந்தந்த ஜென்மத்திலே பாவ விமோசனத்தை நீ அனுபவிச்சாடு. இப்ப 43 நாள் நீ போராட்டம்னாக்கா பென்ஷன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன வாயி, டிஏ வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன வாயி இன்னைக்கு வேணும் வேணும்னு கேட்க வச்சிருக்க. இதுதான் பாவ விமோசனம், இதுதான் பாவ விமோசனம். ஒரு போராட்டத்தை கொச்சைப்படுத்த கூடாதான். தப்பானவனை கொச்சைப்படுத்தலைனாக்கா சரியான வாழ முடியாதுங்க, சரியான வாழ முடியாது. எத்தனை பேச்சு என்ன, அதாவது இவ்வளவுதான் பேச்சு கிடையாது. எல்லாமே தெரிஞ்சு செஞ்ச தவறுகள், எல்லாமே தெரிஞ்சு செஞ்ச தவறுகள். எனக்கு வேணும் வேணும் நான் துடிக்கிறேன், நான் ஒரு தொழிலாளி, நான் ஒரு தொழிற்சங்க தலைவனா நிக்கிறேன். நீ யாரு? வியாபாரி. வியாபாரி நீ ட்ரம்ப் மாதிரி, நீ ட்ரம்ப் மாதிரி இந்தியாவுக்கு 100% வரி போடுற, 50% நீ வரி போட்டா மோடிக்கு வலிக்குதா? ஓன் நாட்டு மக்களுக்கு வலிக்குது. அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் அந்த வரியை கொடுத்து ஒரு வியாபாரி வாங்கினா அதுக்கு மேல லாபம் வைக்க மாட்டானா? அது மாதிரி முட்டாள் போட்டாங்க, அது மாதிரி முட்டாள் போட்டாங்க. சரி, முட்டாளாவே நினைக்கலாமா அப்படின்னு நினைக்கூடாது. இன்னொரு பார்வை நீங்க பார்க்கணும். 44 நாள் நிக்கிறேன்னா ஏதோ வரலாறு தேடுறான், ஏதோ ஒரு வரலாறு தேடிட்டு இருக்கிறாங்க. கஜபதி ராஜன் இந்த நாட்டை ஆண்டான். 23ஆம் புலிகேசி தெரியுமா? யாரா பார்த்துருக்கிறியா? அப்படியே எல்லாம் படம் ஒண்ணு வரைவார் தெரியுமா? வடிவேலு நல்லா அப்படி போட்டுட்டேன், அப்படியெல்லாம் போட்டு அந்த படத்தை வந்து தலையை வச்சுட்டேன். ஏன்னா எதிர்காலம் பிற்காலத்துல ஒருத்தன் அப்படி ஒரு மண்ணை வாழ்ந்தாராம். அவர் 150 கிலோ வெயிட்டுள்ள கத்தியை தூக்கினாராம், தண்டாயுதத்தை தூக்கினாராம். போருக்கு போனாருன்னா யாருக்கு தெரியும்? போற போக்க சாவதுக்கு முன்னாடியே ஒரு 150 கிலோ வெயிட்ல ஒரு கட்டி செஞ்சு வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். இதுதான் அந்த மண்ணை தூக்கினாங்கிற வரலாறு தானே பேசும். 44 போராட்டம், 45, 46, 47 இதுல ஏதோ ஒண்ணு நடக்குதுங்க. இதுல ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. இல்லைன்னா தோழன் யாருமே நன்னாலும் பரவாயில்ல, நீ மட்டும் சேரு. செத்த வீட்டுக்கு போனாலும் கல்யாண வீட்டுக்கு போனாலும் மாலை ஏற்கலத்துல இருக்கணும், மாலை ஏற்கலத்துல இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்க. ஒருவேளை ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை போயிட்டு இருக்குதுங்க. ஒருவேளை அது தப்பான ஓய்வூதியமா கூட இருக்கலாம், தப்பான ஓய்வூதியமா கூட இருக்கிறாங்க. 2003க்கு பிறகு வந்தவர்களுக்கு அப்படி அமுல்படுத்தினா அது அமுல்படுத்த முடியாது, அமுல்படுத்த முடியாதுங்க. நம்ம ஏற்கனவே விருப்புரிமையோட வாங்கியிருக்கோம். நீ அறிவிக்கலாம், அமுல்படுத்தலாம், ஆனா அதுல ஒரு சிக்கல் நிச்சயமாக இருக்கும். அந்த இதை ரத்து செய்ய மாட்டோம், அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக பணியாளர் சம்மேளனம் களம் இறங்கும் என்பதை நேரத்தில் சொல்றோம். ஒரு தவறான திட்டத்தை கூட உருவாக்கி இருக்கிறோம். ஏன்னா அகவிலைப்படி, அரசு ஊழியர் அகவிலைப்படி வேணும்னு நீ சொல்லிட்டு அதுக்கு வேற விதமான சதவீதப்படி நீ கண்டுபிடிக்கிறனாக்கா, நான் அரசு பஞ்சப்படி வேணும்னு கேட்கிறேன், நீ இழப்பில்லாத அரசு பஞ்சப்படின்னு போறேன். எப்படிங்க அரசு பஞ்சப்படி? நான் கேட்டா அரசுங்கிற வார்த்தை எடுத்து இழப்பில்லாத பஞ்சப்படி வேணும், சதவீத பஞ்சப்படி வேணுங்கிற. அப்ப இழப்பில்லப்பா உனக்கு வந்துருச்சு இல்ல அப்படின்னு காமிக்கனா நான் வேறுபட்டு இருக்க விரும்பவில்லை. 2010 நமக்கு டிஏ அமல்படுத்த போறாங்க. நாம வழக்குக்கு போயிட்டோம். எந்த சங்கமும் அந்த கோரிக்கை வைக்கல. அரசு அகவிலைப்படி நாம வெளியே வந்ததுக்கு காரணமே அரசு ஊழியர் அகவிலைப்படி வேணும் அப்படிங்கிற பொது கோரிக்கையில நீ எழுது அப்படின்னு சொல்றோம். அதுக்காக ஒத்துக்கிறோம், வெளியேறோம், கோர்ட்டுக்கு போறோம், தடை உத்தரவு வாங்குறோம், தேர்தலை சந்திக்கிறோம். தேர்தலை ஜெயிச்சோமா, வெற்றி வாய்ப்பை இழந்தோம், ஒப்பந்தத்தில் வெற்றி பெற்றோம். ஏன்? தோமுசாவுடைய மாநில தலைமை அத்தனையும் சிஐடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, மண்டல தலைமை அத்தனையும் டிடிஎஸ் கூட கட்டுப்பாட்டுல இருக்கு. நம்ம சொல்லித்தரோம்,
அவன் ஐயா வராது பின்னாடி, சார் இது செஞ்சு கொடுங்கன்னு எம்டிட்ட ஜிஎம்ட கொடுத்து பேசியே பழக்கப்பட்டவன். நம்ம சொல்லி கொடுத்தா காதுல வாங்கணும்னு தெரியல. எங்களுக்கு அரசு பஞ்சப்படி வேணும் அப்படின்னு சொல்லி மாநில செயற்குழுல மண்டல நிர்வாகிகள் கோர்படி தூக்கலாம். ஆனா விளக்கத்தை கேட்டா சொல்ல மாட்டாங்க. 3 மாசம் சராசரி நீ போட்டு நீ வாங்கினாக்கா உனக்கு 48% அரசு பஞ்சப்படி கேட்டா 45% அப்படின்னு கத்தனம் பயங்கரமா கத்தனம். எது வேணும்னு கேட்கறாங்க. அப்புறம் வேற ஒருத்தர் பேசுறது உடையாந்து போன் பண்ணி, அண்ணா என்னன்னா அரசு ஊழியர்களுக்கு 45 48 தந்துட்டு இருக்காங்களா, ஏன் 3 கேட்க, 3 போனா பஸ்ஸே போச்சு, நீ கவலைப்படாத, 45 தான் வேணும். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த டிஏ தான் வாங்கலாம், என்னுடைய அதிகாரிகள் தான் வாங்கலாம், எனக்கு 45 வேணும் சத்தம் போடுறாங்க. திருப்பி சத்தம் போடுறோம். அத்தனை மண்டல நிர்வாகிகளும் தோமுசாவில எனக்கு 45% வேணும்னு குப்புசாமி மிரட்டுறாங்க. அந்த குரல் பயங்கரமா ஒழிக்க வச்சோம். வேற வழியே இல்லாம அந்த டிஏ வந்துச்சு. ஜெயிச்சுதான் வாங்கணுமா, தேர்தலை ஜெயிச்சுதான் நம்ம கோரிக்கை நிறைவேற்றணுமா? அப்படிலாம் அவசியமே கிடையாதுங்க, அவசியமே கிடையாது. வெளியே நின்று எல்லாம் சாதிக்க முடியுங்கிற தைரியத்தில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நிக்கிறது மட்டும் இல்ல, தேர்தலை கொண்டு வருவதற்கான அத்தனை யுக்திகளையும் ஏன் தேர்தல் வேணும்? உனக்கு என்ன பயம்? உள்ள போய் மந்திரிகிட்ட உட்காந்து என்ன பேசணும்? புண்ணியாவது கரியெல்லாம் உண்டுங்க, அசைவம் ஒரு பக்கம் நடக்கும், சைவம் ஒன்று. இப்போ ஒன்லி மினிமில்ஸ் தான், மினிமில்ஸ் தான், மினிமில்ஸ் தான் இப்ப தராங்க. தலைவன் சொல்றதே கேவலமா இருக்கு. 86 பேர் தான் உள்ள, இன்னொரு 86 தான் உள்ள, மினிமில்ஸ் தான். இதுக்கு நாக்க சொல்லிட்டு போயிட்டு எனக்கு என்ன கௌரவம் கொடுத்து கிழிக்குது, எனக்கு என்ன கௌரவம் கிழிக்குது? மினிமில்ஸுங்க. அன்னைக்கு போனா அன்லிமிட்டட் சிக்கன் பிரியாணி, பிஸ்ட் எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கு அப்படிலாம் ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. அப்ப 86 பேர்ல எல்லாருமே லெட்டர் பேட் அடிச்சுக்கிட்டான். அவனுக்கு டைம் ரொம்ப போகுது, ஏகப்பட்ட வேலை இருக்கு, சீக்கிரம் கொடுங்க கையெழுத்து போடுறேன்னு. எத்தனை நாளைக்கு பேசுவீங்கன்றான். திருப்பி ஒரு டைமிங்கை பற்றி பேசிட்டு இருக்காரு. அப்ப போட்ட யாரு டைமிங்கை பற்றி அவர் பேசுறாரு. தனபால எனக்கு டைம் பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறாரு. இதை பேசணுமா பேச வேண்டாமா? பேசியே ஆகணும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு சென்னையில அன்னைக்கு ஓடினது எல்லாம் சைக்கிள் தான் ஓட்டிக்கலாம், மாட்டு வண்டி தான் ஓட்டிக்கலாம். இன்னைக்கு என்னைக்கு பைக்ல டிஸ்க் பிரேக் வந்துச்சோ டிரைவர் போக ரிஸ்க் ஆகி போச்சு. இவனுக்கு என்னைக்கு அப்படி வந்து எஸ் அடிக்கலாம், எஸ் தப்பிச்சு போனா மாட்டினாலும் நமக்கே தெரியும். பின்னாடி வரும் சொல்றேன், அவன் அங்கேயே காலி ஆகிட்டான், வண்டி நிறுத்தா ஓரன்றான். இவன் அடியில புந்து 2 வீலுக்கு நடுவில் போய் கிரௌண்ட்ல மாட்டிட்டான். அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் இருக்கு. அவர் டைமிங் பேச சொல்றாங்கன்னா அது நியாயம்தான். இதெல்லாம் பேசணும் இல்லையா? சீக்கிரங்க 4 நாளா இதே திருப்பி பேசிட்டு இருக்கிறேனாக்கா, பேசியதை முடிவுக்கு வந்ததா? நீ பேசின பிரச்சனை முடிவுக்கு வந்ததா? அன்னைக்கெல்லாம் தெரியும், அன்னைக்கு தெரியுங்க. 2 செட்டு துணி, அதுக்கு இவ்வளவு தையல் கூலி, தையக்கூலி ஒத்துக்கிட்டாங்கன்னு ஒரு துண்டு பேப்பர் எழுதி அங்க இருந்து மெட்ராஸ் வண்டி போனவங்க கொடுத்து விடுவாங்க. இங்க இருக்கிற நான் அதை பார்த்தேன். அந்த மெட்ராஸ் வண்டியா காத்துட்டு இருப்பாங்க பங்க்ல, எல்லாம் சுத்தி என்னவா 110 ரூபாயா, 110 ரூபாயா தையல் கூலி, 110 110 எல்லாம் அது ஒரு பெருமையா இருக்கு. அன்னைக்கு அப்படியெல்லாம் ஒரு முன்னேற்றம் இருந்தது. இன்னைக்கு அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. போன இதுல 14வது ஒப்பந்தத்துல மினிஸ்டர், பைனான்ஸ் செக்ரட்டரி, டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது கையெழுத்து போடணும், செட்டில்மெண்ட்டை முடிச்சாகணும். ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். தொழிலாளி எல்லாம் பாவம். தொழிலாளி எங்க பாவம்? ஒப்பந்தம் போட்டா 3 வருஷம் அந்த ஒப்பந்த பலன் அனுபவிக்கிறாங்க. அந்த கடைசி மாசத்துலதான் பேச்சுவார்த்தை நடக்குது. கடைசி மாசங்க முடியுது. இது முடிஞ்சா அடுத்த நாள் உட்காந்து அடுத்த ஒப்பந்தத்துக்கு பேச வேண்டிய நாளில் அந்த ஒப்பந்தம் நடக்கும். அப்ப நம்ம இந்த கோரிக்கை எல்லாம் வேணும். நாங்க அப்பெல்லாம் எதிர்த்து அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடினோம். தோமுசார் தலைமையில தான் நாங்களாம் இயங்கணும். அதனால இதெல்லாம் நீங்க செய்யணும், இந்த பணம் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டா இல்லைங்க, இப்ப இருக்கிற பைனான்ஸுக்கு இதான் தர முடியும் அப்படின்னு இதெல்லாம் பைனான்ஸ்ல சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? ரெடி டு சைன் 36ங்கிறார். 36 பேர் கையெழுத்து போட்டு ரெடியா இருக்கலாம். இங்க முன்னாடி இருக்கிற உங்க 9 பேரும் எவனுமே தேவையில்லை, தோமுசா உள்பட எவனும் தேவையில்லைங்கிற வார்த்தையை சொல்லாம ரெடி டு சைன் 36ங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? 36 பேர் கையெழுத்து போட்டா ஒப்பந்தம் நிறைவேறும். ஏன் வெட்டியா பேசுங்க, எந்திரிச்சு போங்கன்றாங்க. அப்ப சண்முகம் அவர் பேரவைத் தலைவர் சொல்றார்,
இல்லைங்க, நான் வேணா ஆளுங்கட்சின்னு சொல்ல முடியும், கையெழுத்து போடலாம், இவங்களெல்லாம் நான் போடுன்னு கட்டாயப்படுத்த மாட்டேன். விலகிட்டாரா? கூட்டமைப்பை விட்டு கூட்டமைப்பு தலைமையே விலகி போயிடுச்சுங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நாம என்ன பண்ணோம்? வெளிநடப்பு தான் செய்ய முடியும். ஒப்பந்தம் நிறைவேறிச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ரெடி டு சைன் 36 யாரு? எதுக்குமே இந்த தொழிலாளி பிரச்சனைக்கு வரமாட்டாங்களாம். அவங்க போர்டு இருக்கா? எவனுக்கும் போர்டு கிடையாது. ஏன்னா போர்டு இருக்குல்ல, மாநாடு போட மாட்டான், தொழிலாளிகிட்ட சந்தா வாங்க மாட்டான், நன்கொடை கேட்க மாட்டான், இவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா செவ்வாய்க்கிழமை ஆனாக்கா காலையில கோயம்புத்தூர் எம்டி, மத்தியானம் சேலம் எம்டி பார்க்க வரான், காரில் வரான். அவன் கூட 10 பேர் வரான். அவன் யாரும் உறுப்பினரே இல்லை. சார் நான் மட்டும் இல்லைன்னா அமைச்சர் அன்னைக்கு இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றிருக்க முடியாது. எனக்கு கொடுங்க, எனக்கு போடுங்க, நான் வியாபாரம் பேசி முடிச்சிட்டேன், எனக்கு நீங்க கையெழுத்து போட்டு இந்த டிரான்ஸ்ஃபர் கொடுங்க, இந்த தண்டனையை ரத்து பண்ணுங்க இப்படின்னு ஒரு கூட்டமே இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன போய் பாருங்க, எல்லா எம்டி ஆபீஸ்லயும் இல்ல கையெழுத்து போட்ட 36 பேர், இப்ப 47 ஆயிடுச்சு இல்லையா, எல்லாம் அங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் யார்? தொழிலாளி வாழ்க்கை நாசமாவதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. அவன் கேட்ட ஒரே ஒரு பிரேயர் என்ன தெரியுங்களா? விலை மதிக்க முடியாத பிரேயர். நான் வேலையே செய்யாம சமாளிக்கணும், ஓடி எனக்கு ஓடி மட்டும் கொடு, எங்க கையெழுத்து போட்டு இந்த எங்கேயும் நல்லா இருக்கா பாருங்க, இல்லை வேற எங்கேயும் மாற்றி போட்டுமான்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு ஆகிட்டாங்களாம். நம்முடைய வாழ்க்கையை அடகு வைக்கிற அளவுக்கு ஒரு தொழிற்சங்கம் வளர்ந்து வந்துட்டு இருக்கானாக்கா அதுக்கு என்ன காரணம்? தொழிலாளிக்கு வந்து தம்பி எனக்கு ஓட்டு போடுவான், உனக்கு நல்லது செஞ்சிருக்கேன், இதெல்லாம் செஞ்சு நான் இந்த உனக்கு அடுத்த ஒப்பந்தத்தில் இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்றதுலாம் அவனுக்கு வக்க கிடையாது. அவனுடைய பிரச்சனை என்ன? நேராக போகிறான், ஹைகோர்ட்டுக்கு போகிறான். அங்கே ஜார்ஜி வில்லியம்ஸ்னு ஒரு அட்வொகேட்டு, அவர்கிட்ட பணத்தை கொடுக்குறான், 25,000 ஜட்ஜ்மெண்ட்டு. மறுபடியும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு மனு ஒன்று போடுறான் அட்வொகேட் மூலிமா. மறுபடியும் அவர் பேச்சுவார்த்தைக்கு என்னை அழைக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டர் அவரே ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு 1.5 லட்ச ரூபா ஃபீஸ். இப்போ நம்ம தேர்தல் செஞ்சால் 8,000 ஆகிடும். திருப்பூருக்கு மட்டுமே 5 லட்சம் ஆகும். போஸ்டர் அடிக்கணும், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும், டெப்போவாக பேசணும், ஓட்டு கேட்கணும், இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனால் அவன் 1.5 லட்சத்தில் ஜெயிச்சு வந்துட்டான், வேலையை வந்துட்டான், அந்தஸ்து வாங்கிட்டான், கையெழுத்து பண்ணா, தொழிலாளி வாழ்க்கையை நாசப்படுத்திட்டான். இவனெல்லாம் நடமாட விடலாமா? இவனை நடமாட விடலாமான்னு கேட்க. இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு? 20% வாக்கு, அல்லது யார் யாரெல்லாம் 20% வாக்கு வாங்குகிறார்களோ அல்லது யார் 50% வாங்குறாங்களோ அவங்க வச்சு பேச்சுவார்த்தை நடத்துன்னு இன்னைக்கு சட்டம் மாற்றப்பட்டு. நமக்கு 20% ஓட்டு வருமா? இல்லை இந்த டிப்போல இருக்கணும், யாரும் வரல, எப்படியா இது 20 வாங்க? எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை. என்னைக்கு நீ தேர்தல் வருது, அந்த ரிசல்ட் வந்து ஒப்பந்தம் நிறைவேறும் வரைக்கும் இந்த அரசும் இந்த அதிகாரிகள் யாருமே தூங்க முடியாத நிலையை எங்களால் உருவாக்க முடியும் என்பதுதான் உண்மை. யாருமே தூங்க முடியாது. தூங்க முடியாம என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைக்கு போறதுக்கு நான் தயாராகிட்டேன். அரசு ஊழியர் ஆகணும். அரசு ஊழியர் ஏன் ஆகணும்? ரொம்ப நாள் சொல்றீங்க. போன நோட்டீஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, மாநாட்டு நோட்டீஸ்ல தெளிவா சொல்லிட்டோம். அரசு ஊழியர் ஏன் ஆகணுங்கிறது நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 வரி, 3 வரியில முடிச்சிட்டோம். மாநாட்டு நோட்டீஸ் இன்னொரு தடவை படிக்க சொல்லுங்க. அரசு ஊழியர் ஏன் ஆகணும்னாக்கா, நம்மளே கேள்வியை கேட்டு பதிலே சொல்லியாச்சு. கொஸ்டின் பேப்பர் நாமளே கொடுத்துட்டோம், ஆன்சரையும் நாமளே கொடுத்துட்டோம். எங்களுக்கு பிரதான கோரிக்கை இந்த 7 மட்டும்தான். நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையும் நிதி இல்லை, நிதி இல்லை, நிதி இல்லை, ஆள் இல்லை, நிதி இல்லை, சிஎல் போக நிதி இல்லை, சிஎலுக்கெல்லாம் நல்ல வண்டி தர உனக்கு இல்லை, அவன் போட்டாதான் வண்டி ஓட்டுவான், உன்னை எப்படி வேணாலும் சமாளிச்சுக்குவேன், அவன் இருந்தாதான் உனக்கு லீவ் தர முடியும், எல்லாமே நோட்டீஸ் ஆக்கி அத்தனைக்குமே நிதி வேண்டும். ஓய்வு பெற்ற தொழிலாளி இன்னைக்கு தெருவில் இருக்கிறாங்க. 100 நாள்ல எனக்கு வந்துங்க சதுரங்க வேட்டை படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம முதல்வர் சாதாரண ஆள் கிடையாது, அருமையான ஆளுங்க. இந்த 96,000 பேரையும் ஏமாத்துறவர் எப்படி ஏமாத்துறாரு தெரியுங்களா? நான் ரெடி, நீங்க ரெடியா? உடனே ஒரு மியூசிக். அந்த மியூசிக் வந்த உடனே நம்மளுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. அண்ணா வந்துட்டார், நம்ம கூட களத்துல நின்னவராச்ச, நம்ம கூட களத்துல நின்னவர் நமக்கு எல்லாமே முடிச்சிருவாரு, கொடுத்துருவாரு. முடிச்சு கொடுத்தாருன்னா இப்ப முடிச்சு கட்டிட்டாரு நம்ம. அப்ப இவர் எவ்வளவு செலவு பண்ணி நம்ம ஏமாத்திருக்காருன்னு அக்கா தெரியுங்களா? கோயம்புத்தூர்ல விழா நடக்குது, அதுக்கு பல கோடி ரூபாய் இருக்கு. ஆனா இந்த போக்குவரத்து தொழிலாளியை மட்டும் ஏமாத்துறதுக்கு அவர் செஞ்ச மொத்த செலவு வெறும் 2,400 ரூபாய். வெறும் 2,400 ரூபாங்க.
ஒரு கொத்துக்காரனுக்கு எவ்வளவு சம்பளம்? எங்க ஊர்ல கொத்துக்காரன் 750 ரூபா சம்பளம். வயசு பையனா இருந்தா 900 ரூபாய் கேட்பான். அவன் வேலை வேகமா செய்வான்னு சொல்லி 250 ரூபா போனாலும் பரவாயில்ல. இவனுக்கு ஒரு செவரு ஓட்டுறோம்னா அவன் 1.5 செவரு ஓட்டிடுவான்ட்டுக்காக இல்லை 2 செவரு கூட மிரட்டி ஓட்டிக்கலான்னு சொல்லி 900 ரூபா சம்பளம். ஆனா ஒரு நாடக நடிகருங்க ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பளங்க. அவருக்கு 800 ரூபா சம்பளம். ரங்கநாதன் அப்படின்னு ரங்கநாதன் உங்க பிரச்சனையை சொல்லுங்க. ஐயா நான் போக்குவரத்து தொழிலாளிங்க ஐயா அப்படின்னு நடுங்கிக்கிட்டு பம்பிக்கிட்டு விழுப்புரத்துல அவர் ஒரு நாடக நடிகராக இருந்திருக்காரு. அவர் ஏற்கனவே நிறைய தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் அவர் வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. அவர் கார்பரேஷன் ஸ்டாஃபே கிடையாதுங்க. அவர் கார்பரேஷன் ஸ்டாஃபே கிடையாது. ஒரு நாடக நடிகருக்கு 800 ரூபா சம்பளம் பேசியிருக்கான். 800 ரூபா சம்பளம் பேசி இதுதான் உன்னுடைய இது டிமாண்ட். இந்த டிமாண்டை நீ கேட்கற முதல்வர் உன் பேரை சொல்லுவாரு ரங்கநாதன். அவர் வந்து உங்ககிட்ட மைக்கு கொடுத்தா நீ பாட்டு பேச ஆரம்பிச்சிடலான்ட்டு. அப்ப ரிகர்சல் பாக்குறாங்க. முதல் நாள் அந்த டம்மி முதல்வர் அங்க உட்காந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவர் கேட்டோம்னா போக்குவரத்து தொழிலாளி அவர்கிட்ட மைக்கை கொடுத்தோன்னே அவர் பாட்டு ஸ்டார்ட் பண்ணார். ரங்கநாதன் உங்கள் பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டீங்க, நீங்க எவ்வளவு கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, எல்லாம் பண்ணி உங்களுக்கு கிடைக்கல. நான் ஆட்சிக்கு வந்தா 100 நாள்ல உங்க பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறேன்னு சொன்னாரா? ஒட்டுமொத்த தொழிலாளி 2400 ரூபாய் கூலியில ஒரு நாடக நடிகரை வச்சு ஏமாத்திருக்காரு இந்த முதலமைச்சர். நாமளும் ஏமாந்துட்டோம். சரி நாமளும் ஏமாந்தோம். கூடயே இருக்கிற கூடயே அடிச்சுட்டு கும்மாளம் போட்டு இருக்கிற ராஜா உனக்குமா தெரியல? உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. 120வது நாள் நீ வேஷ்டி கட்டிட்டு ஒரு மாலை கட்டிட்டு நீ ரோட்ல நின்று இருக்கணும்ல. தனியார் பேருந்து தனியார் ஆமணி பஸ் இயக்கினால் ஆமணி பஸ்ல சாரி மன்னிக்கிறோம் மினி பஸ் இயக்கினால் என் பிணத்தின் மேல ஏறிதான் போகணும்னார். யாரு? அண்ணா ஏஎஸ். ஆமணி பஸ் வரீங்க அவர் ஓடிக்கிட்டார். மினி பஸ் ஓட்டினீங்க அவர் ஆள் இல்லை. அது பாட்டு ஓடிட்டு அது பாட்டு ஓடி மக்கள் நலன் கருதி கட்சி ஏற்றுட்டா தொழிற்சங்கமும் ஏற்றுக்கும். அப்ப இப்படி ஒரு பார்வையில அது போயிட்டு எல்லாம் தாண்டி நமக்கு நிதி வேணும். பட்ஜெட்ல நிதி வேணும். நிதி வந்தால் அரசு ஊழியரானா அத்தனை பிரச்சனை தீர்ந்துருமானா எனக்கு நிதி வேண்டும். நிதி வேணும் சார், எல்லாமே வேணும். இப்ப வாய் திறந்துருக்கிறாங்க செக்ரட்டரியேட்ல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்த காலத்துல யார் தொழிற்சங்க தலைமை தெரியுங்களா? தோமுசா 10 ஆண்டு காலம். இன்னைக்கு யார் தெரியுங்களா? தோமுசா அங்க பதவி இழந்து விட்டது. தலைமைச் செயலகத்துடைய அதிகாரம் கை மாறி ஆளுங்கட்சிக்கு எதிராக. அப்ப இன்னைக்கு அவன் வாய் திறக்கிறான் என்னன்ட்டு. அரசு ஊழியர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ சம்பளமோ ஓய்வூதிய கால பலப்பணங்களோ கொடுப்பதற்கு பணம் இல்லாத நிலை இல்லை. பணம் இல்லாத நிலை இல்லைங்க. பணம் இருக்குன்றான். ஏன்? அவனுக்கு அந்த கழுத்துக்கு மேல கத்தி தொங்குது. அவனுக்கு கழுத்துக்கு மேல கத்தி தொங்குது. அதனால இன்னைக்கு பகிரங்கமா வெளியிட்டு இருக்கான். தோழர்களுக்கு எங்க வரணும்? அரசு ஊழியரோட சேர்ந்து போக்குவரத்து தொழிலாளி எல்லாம் ஒண்ணு, எதிர்கட்சி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வண்டி நிறுத்து. 1/2 மணி நேரம் நிறுத்தியா என்ன நடக்குதுன்னு பாரு. ஏன் அன்னைக்கு 21 நாள் நிறுத்தணும், 7 நாள் நிறுத்தணும், 4 நாள் நிறுத்தணும், அன்னைக்கெல்லாம் முடிஞ்சுதா? இன்னைக்கு என்ன நிலை? உனக்கு வந்து அரசியல் முக்கியம், அரசியல் போயிடுங்க. எவனும் கட்சி சங்கம் நடத்தாதீங்க. எனக்கு அரசியல் தான் முக்கியம். எவனும் சங்கம் நடத்தாதீங்க. போயிட்டே இருங்க இருக்காது. கூட்டணி வந்தா வாயை மூடிக்குவேன். கூட்டணி ஆளுங்கட்சியா இருந்தா வாயை முடிக்க, எதிர்கட்சியா இருந்தா வாயை தொடர்ந்துட்டு ஆடுவேன்னாக்கா இங்க வராத. இங்க சங்கம் நடத்தாத, அவசியம் இல்லை. நாங்க தொழிலாளி, எங்களுக்கு நாங்களே போராடிக்கிறோம். உங்க யோகியை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதான் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், லேடிஸ், பெண்கள், ஆண்கள் கிடையாது, எல்லாமே பெண்கள். எந்த தொழிற்சங்கம் வேண்டாம், அரசாங்கம் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா? நம்பிக்கையை இழந்தாங்க. இது ஒரு நாளைக்கு சாம்சங்ல நடக்கும். இது ஒரு நாளைக்கு சாம்சங்ல நடக்கும். நான் வெற்றி பெற்றேன் அப்படிங்கிற பேச்செல்லாம் இங்க பேசிட்டு இருக்க கூடாது. நாங்களும் அவங்களை நம்பணும். ஒரு காலத்துல 1983 நான் வேலை செஞ்ச அஸ்தம்பட்டி டிப்போவில் 25 ரூபா 50 தொழிலாளி இருக்கிறோம். 25 ரூபானா எவ்வளோ? 1250 ரூபா கொடுக்குறோம். இந்த சங்கம் தான் வந்து நமக்காக கொடி பிடிச்சிட்டு கோஷம் போடுறாங்க. இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் 1250 ரூபாய் கொடுக்குறோம். அங்கே வந்து பேனர் வந்து படிக்கமெல்லாம் நடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க யாருங்கிறது எப்போ தெரியுது? 98 தான்.
இந்த கொடி பிடிக்கிறதே ஒரு நாடகங்கிறது 97 தெரியுறோம், 98 நடு தெருக்கு வரோம், எல்லா கொடியும் இறக்குறோம், காக்கி கொடியை ஏத்துறோம். அப்படிதான் நடத்த களம் இறங்கணும். ஏமாற்றப்பட்டவன் என்று உன்னுடைய உரிமைகளும் உணர்வுகளும் மறுக்கப்படுகிறதோ அன்று நீ கொதித்து எழுவாய், உன் முன்னால் இருப்பான் பொசுக்குவான். இதான் தத்துவம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதையெல்லாம் எதிர்த்து நம்ம களம் இறங்கணும். அதனுடைய வெற்றி தான் பென்ஷன் கிடைச்சது, அதனுடைய வெற்றி தான் லீவ் கிடைச்சது. அதே போராட்டத்துடைய நடவடிக்கை தான் 2010, 2018 அருமையான ஒப்பந்தங்க. 2018 நான் சொல்லி ஆகணும். 2018 பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. 23 கட்ட பேச்சுவார்த்தைங்க, 1 2 கிடையாது. ஏன் நடந்தது 23 கட்ட பேச்சுவார்த்தை? எம்ஆர் விஜயபாஸ்கர் புதுசா அமைச்சர் பதவி இருக்க, இந்த பதவி போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ இறங்கி வர 2.44 தரேன்றார். இப்ப இந்த பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, எல்லாம் எழுந்திருச்சு நாங்க கூட்டமைப்பெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வரோம்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வரணும். என் கையை பிடிச்சிட்டாங்க. நான் தயவு செஞ்சு இது நல்ல ஒப்பந்தம், நான் இப்ப இருக்கிற பணத்துக்கு இதுதான் முடியும், அடுத்த ஒப்பந்தத்துக்கு நான் கண்டிப்பா தரேன், என் கையை பிடிச்சி கெஞ்சறாரு. இது உண்மை. 8 MD என்னங்க ஒரு அமைச்சர் உங்களை கையை பிடிச்சி கேட்கிறாருன்னு அதையும் சொல்றாங்க. அப்ப ரீகன்சிடர், ஒரு கோரிக்கைனா காம்ப்ரமைஸ் பண்ணணும், நீங்க வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அரசாங்கத்தை, ஒரு ஸ்டேஜ்ல காம்ப்ரமைஸ் ஆகணும். அதுதான் 98 நாங்க எடுத்த முடிவு. அப்ப 2018 நாம எடுக்கலாம் முயற்சி செய்யும் போது 11 பேர் கூட்டமைப்புல இருக்கும், 8 பேரு இந்த போராட்டம் வேண்டான்ற முடிவு எடுத்தாரு. அப்ப தனி அறையில உட்காந்து நாங்க பேசணும், பேச்சுவார்த்தை அரங்கத்திலே தனி அறையில உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்ப நாங்க பேசிட்டு இருக்கும் போது மணி 12:30 மணி போன் வருது. யாருக்கு? தோமுசாவுடைய பேரவை பொதுச் செயலாளர் அண்ணன் சண்முகத்துக்கு போன் வருது. அவர் எந்திரிச்சு போறாரு. போகும்போது ஆச்சு நாங்கெல்லாம் தொழிற்சங்கம்லாம் பேசிட்டு போன்றார். அப்ப அவர் பேசி முடிச்சுட்டு அவசரமா வராது. என்ன சொல்றாருங்களா, தளபதி போன் பண்ணாரு, பத்திரிக்கைலாம் போராட்டம் அறிவிக்கிறீங்க, இப்ப மணி 12:30 ஆயிடுச்சு, பத்திரிக்கைலாம் போராட்டம் அறிவிக்கிறீங்க, இப்ப மணி 12:30 ஆயிடுச்சு, ஏன் போராட்டம் அறிவிக்கலன்றார். இது அரசியல் சார்ந்ததா அரசியல் சாராததா? இது அரசியல் சார்ந்ததா சாராததா கேள்வி நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நீங்க வந்து இதுல மாற்றம் வேணும். இப்ப 2.44 1.3 அடுத்த ஒப்பந்தத்தை தரேன்னு ஒரு சரத்தை உருவாக்கலாம். நம்ம உருவாக்கிட்டு நம்ம இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கலாம்னாக்கா, இல்லப்பா அது வந்து இந்த அரசாங்கத்தெல்லாம் நீ நம்பாத, நாம இதுக்கான நடவடிக்கைக்கு போய் ஆகணும், இதெல்லாம் நம்ம போலாம் அப்படின்னு கடனை அவங்க பாடு வேலை நிறுத்தத்தை அறிவிச்சுட்டாங்க. ரைட், வேலை நிறுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆர்பிட்ரேட்டர் போட்டாச்சு, ஜட்ஜை எதிர்த்து நம்மளும் தாறுமாறா ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு. எவனெல்லாம் போட்டானா அவன் ஆணையும் பிடிச்சாச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஜட்ஜி கிட்ட. தயவு செஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாத. ஜட்ஜி அம்மா சொல்றாங்க, ஏன் இன்னைக்கு வேலைக்கு வரலன்னா வேலை ஆள வச்சு வண்டியை ஓட்டுவோன்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு. உன் புருஷன் சரியில்லைன்னா வேற ஆளை வச்சுக்கலான்னு ஒருத்தன் மீம்ஸ் போட்டான். அப்ப இவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்றதா இருந்தா இந்த மீன் செடி கோர்ட்ல சொல்லிதானே ஆகணும். அப்ப யாருக்கு அவமானம்? அப்ப விட்டு போக்குவரத்துறையை விட்டுட்டாங்க. அப்ப இந்த வழக்கு நான் இனிமேட்டு பேச மாட்டேன், மணிக்குமார் ஜட்ஜி நீங்க நடத்துங்க. மணிக்குமார் ஜட்ஜி பத்மநாபன் லிபரான் பத்மநாபனை ஆர்பிட்ரேட்டரா நியமிச்சுட்டாரு. அவர் என்ன தந்தாரு? அரசாங்கத்திட்ட பணம் இல்லை, 2.44 கொடுத்தது சரிதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டான். புரிஞ்சு போச்சா? இதேதான் அமைச்சர் சொன்னாரு, நீங்க எங்க வீம்புக்கு வேட்டையாடி வேற கெடுக்கணுங்கிற பொழுது இங்க அரசியல் நாடகம் பண்றது. இது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த தொழிலாளியை பணிகளை ஆக்க வேண்டாம்ங்கிறதா நம்முடைய முடிவு. சம்பளத்துக்காக ரோட்ல இனிமேல் நிற்கக்கூடாது, சம்பளத்துக்காக ரோட்ல நிற்கக்கூடாது. டெல்லியில முடிவு எடுத்தா கன்னியாகுமரி வரைக்கும் சம்பளம் ஏறுது. சிஸ்ட் பே கமிஷன்ல 320 பக்கங்க, 320 பக்கம் சிஸ்ட் பே கமிஷன் 6வது ஊதிய குழுல 320 பக்கம் போட்டிருக்கான். அந்த 320ல 118 பக்கம் யாருக்குனாக்கா இந்தியா முழுவதும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள். இந்தியா முழுவதும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள். மீதி இருக்கிற 202 பக்கம் யாருக்குன்னா ஓய்வு பெற்ற தொழிலாளிகள். அவர்களுக்கு ₹1 கூட குறையக்கூடாது. எந்தெந்த ஸ்டேஜில் சம்பளம் கட்டாச்சு, எந்தெந்த ஸ்டேஜில் அவன் மாறுபட்ட இடத்துல வேலை செஞ்சா இதெல்லாம் கணக்கிட்டு எல்லா துறையில இருக்க அத்தனை கேட்டகரிக்குமே பென்ஷனை பிரிச்சு போட்டு எழுதியிருக்கோம். அப்ப மத்திய அரசுடைய எந்த அளவுக்கு ஆழமான ஒரு இது, அதுலயும் குறைகள் இருந்து ஒன்மேன் கமிஷன் அமைக்கிறாங்களா இல்லையா, அதுலயும் குறையை கண்டுபிடிச்சு
ஒன் மேன் கமிஷன் அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கக்கூடிய அந்த ஒன் மேன் கமிஷன்லையும் நீங்க என்ன கோரிக்கையை செய்ய வைக்கிறீங்களோ அது பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகிறதுங்க. அப்புறம் என்னத்துக்கு நீங்க வந்து இங்க உட்காந்துட்டு தேவையில்லாம பொய்ய சொல்லி ஏமாத்திக்கிட்டு நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையே வேற, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை வேற. நீங்க என்னைக்கு டிஸ்க் பிரேக் வந்துச்சோ அன்னைக்கே டிஸ்க் டிரைவருக்குன்னு சொன்ன மாதிரி என்னைக்கு டாஸ்மார்க் வந்துச்சோ அன்னைக்கே அவனுக்கு நம்மளால மீட்டிங்கும் பேச முடியல, நம்ம கண்டக்டரால வண்டியும் ஓட்ட முடியல, நம்ம டிரைவரால வண்டி ஓட்ட முடியல, டிக்கெட்டும் கொடுக்க முடியல. ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா கீழே சாயத்துக்கு வழி இல்லாம கூட்டத்துக்கு நடுவில் நின்றா செடியா நின்றுக்கலாமா? அப்ப இதனுடைய இழப்பு, இந்த பிரச்சனை எல்லாம் எங்க வந்து நிக்குது? இதெல்லாம் பாதிப்பு எல்லாம் யாருக்கு? நமக்கு தான். நம்ம தொழில் அப்படிப்பட்ட தொழில். இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதா இறங்கி எப்படி வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லல. நம்ம வீட்டுக்காரர் வந்துருவாருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஒன்று விபத்தால் கூட வர முடியாமல் போகலாம். இங்க டபுள் டியூட்டி ஏற்றினாலும் வர முடியாமல் போகலாம். இங்க டபுள் டியூட்டி போயிருப்பான்னு நினைச்சா அந்த விபத்து நடந்தாலும் யாருக்கு தெரியும்? இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு பணிங்க. இந்த கார்பரேஷனை வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகலன்னா அது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியங்க. நீ இந்த ரோட்ல ஓடலாம், இதை விட பெரிய சென்டர் பணிகளை தாண்டி இந்தாண்ட வந்து லாரி அடிச்சிருக்கு, கண்டெய்னர் லாரி உளுந்துருக்கு, நம்ம வண்டி மேல விபத்துக்குள்ளாகி மிகப்பெரிய சோக சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட கொடூரமான இந்த தொழில நம்ம யாரை நம்பி வாழணும்? எல்லாமே சிஸ்டம். இன்னைக்கு டிஏ ஏறுதா, சர்வீஸ்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா ஏறுகிறதா? அப்ப 1/9/2027 உன்னுடைய ஒப்பந்தத்துடைய வித்தியாசம் என்னவா இருக்கும்? முதல் 2010 நம்முடைய அடிப்படை சம்பளம் ஓட்டுநருக்கு 5335, நடத்துனருக்கு 5235, டெக்னிக்கல் ஸ்டாஃபுக்கு அதேதான், ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு அதேதான். இதுல எல்லாமே ஒரு 135 ரூபா குறைக்கிறாங்க, 5200 மாற்றுறாங்க. ஏன்? இந்தியா ஃபுல்லா என்ட்ரி லெவல் பேசிக் இதுதான் அப்படின்னா ஓகேன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம். அந்த 135 ரூபா போறதை பத்தி நம்ம கவலையே படல. ஏன்னா 2400 ரூபாய் கிரேட் பே தரணும். அது 1800 நீ கொடுத்தா அதுலயும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அப்ப அந்த இந்தியா முழுவதும் உள்ளபடி ஒரு சம்பள முறைக்கு நம்ம போயாச்சு. 125% டிஏவை வெற்றி பண்ணிட்டோம். அப்ப அந்த நடைமுறை 2010 இருந்து 2018 அதை நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. அப்ப 2018 அச்சீவ் பண்ணும்போது 5200 இருந்த பேசிக் எவ்வளவா மாறுது? 17000 மாறுதுங்க. 17500, 17000, 18000 மாறுது. இது ஆட்டோமேட்டிக்கா மாறணும். இதுல எந்த விதமான ஒரு இதுமே கிடையாது. ஆனா 17500, 17000 என்னன்னாக்கா நாம குறைக்கப்பட்டிருக்கோம். போக்குவரத்து தொழிலாளிக்காக குறைக்கப்பட்ட தொகை. ஆக்சுவலாவே 7th பே கமிஷன்ல 19500 தான் அடிப்படை சம்பளம், என்ட்ரி லெவல் பேசிக். ரைட், விடுங்க. இந்த 17% இருக்கட்டும், இந்த 17500 இருக்கட்டும். அப்ப 2027 என்னவா மாற போகிறதுனா 2.7, 2.70 எல்லாம் ஒண்ணுதான். 7 நாள் ஒண்ணா 70 நாள் ஒண்ணு. 2.70 வந்து 2.82 வரைக்கும் தான் பொருளாதார நிபுணர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. பத்மநாபன் கூட இருக்கணுமா, குணசேகரன் இருக்கணுமா, டி.கே. பாலகிருஷ்ணன் இருக்கணுமா, இன்வெஸ்டர் யாருமே தேவையில்லை. இதே செல்போன் எடுங்க, கால்குலேட்டர் ஆன் பண்ணுங்க, உங்களுடைய பேசிக் போடுங்க, இன்டூ 2.7 போடுங்க சார். உங்க சம்பளம் என்னவா பேசிக் மாறுதுன்னு பாருங்க. உங்களுடைய பேசிக் என்னவா மாறுகிறது என்று பாருங்க. ரெடி டு சைன் 36, 47 ஆகா இந்த புறம்போக்குங்களை உள்ள விட்டோமாக்கா எனக்கு சம்பளம் வேண்டாம், 2 பேத்துக்கு ஓடி கொடு, இல்லைன்னா 3 பேத்துக்கு ஓடி கொடுத்து போயிடுவோம். இப்ப நம்ம உஷாரா இருக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்துல இருக்கும். அதை நோக்கிய பயணத்துல நாம இருக்கோம். இதே இடத்துல அடுத்த 4 மாசத்துக்கு ஒரு கூட்டம் நடக்கும். அன்னைக்கு மாநில பொருளாளர் வருவார். அதுக்கு அடுத்த 4 மாசம் கழித்து மாநில தலைவர் வருவார், அமைப்பு செயலாளர் வந்து பேசுவார். வேற வழியே இல்லை. நீங்க இந்த களத்துல இறங்கிதான் ஆகணும். வேற வழி இல்லை. நம் வாழ்க்கை நாம தான் பாதுகாக்க வேண்டும், முடியுங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக. அந்த அடிப்படையில் நம்முடைய பயணத்தை நம்ம தொடங்கலாம். கடந்த 4ஆம் தேதி திருப்பூர் மண்டலத்தில் இருந்து நம்முடைய மாநில துணைத் தலைவர் இன்பசேகரன் அவர்களும்,
நானும் நம்ம மாநில பொருளாளரும் சென்னையில் நடந்த 2004 ஆஃப்டர் 2004 கமிட்டியில போய் நாங்க பேசுறோம். அந்த கமிட்டிக்கு பேரு ஆஃப்டர் 2004 பென்ஷன் கமிட்டி. அந்த கமிட்டின்னு அழைப்பை ஏற்று நம்ம போயிருக்கோம். அங்க போனப்ப பாத்தீங்கன்னா 25 சங்கங்கள் அந்த பட்டியலிடப்பட்டிருக்கு. அரசாங்கத்தினுடைய உத்தரவுல பணியாளர் சம்மேளனத்தினுடைய பேரும் அதுல பட்டியலிடப்பட்டிருக்கு. பட்டியல் இடப்படாத சில சங்கங்கள் அங்க வந்திருக்காங்க. எல்லா சங்கங்களும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உட்பட அங்க வந்து கலந்துட்டாங்க. எல்லாருமே வந்து பிச்சை எடுத்தாங்க. நாங்க இவ்வளவு சம்பளம் வாங்குறோம், சேர்த்து வைக்க மாட்டோம், நாங்க பொறுப்பு இல்லாம இருப்போம், நாளைக்கு ரிட்டையர் ஆகிட்டா நடுத்தெருவுக்கு வந்துடும். ஆசிரியர் சங்கத்துல இருந்து அரசு ஊழியர் சங்கத்துல இருந்து எல்லாருமே இப்படிதான் பேசலாம். ஆனா மெடிக்கல்ல இருந்து லேப் டெக்னீஷியன் ஒருத்தர் வந்து பேசினார். அவர் தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நிதி அமைச்சர் என்னென்ன தவறுகளா சொன்னா டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வந்து பேசினார். அருமையா பேசினார். அதை விட ஒரு ஆசிரியர் பிளைண்ட், அவர் பார்வையற்றவர், அவர் பேசினார். எனக்கு முன்னாடி இவ்வளவு பேர் பேசுனீங்க, நீங்க எல்லாம் கண்ணு தப்பா நினைக்கலாம், உங்களுக்கு எல்லாம் கண் பார்வை இருக்கு, சுயமாக உங்கள் வேலைகளை நீங்கள் செய்ய முடியும். நான் பிறரோட உதவி இல்லாமல் என்னுடைய வேலையவே நான் செய்ய முடியாது, வாழவே முடியாது. அப்படி இருக்கையில நான் ரிட்டையர் ஆகும்போது எனக்கு பென்ஷன் ஆர்டர் உத்தரவு கொடுங்க, அப்படி இல்லைன்னா கருணை கொலை செய்யக்கூடிய உத்தரவை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அருமையான வார்த்தை. அப்ப பணியாளர் சம்மேளன சார்பாக நாம என்ன பேசுறோம்? எதுக்காக இந்த கமிட்டியை கூட்டினீங்க? கமிட்டியில பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. ரெவா அமைப்புல போய் பேசியிருக்காங்க. அதே மாதிரி திருச்சி பேரவை போய் பேசுறாங்க. இன்னும் பல சங்கங்கள் நேரில் போய் பேசியிருக்காங்க. அப்ப நம்ம வந்து பென்ஷன் 1/4/2020 பென்ஷன் தரக்கூடிய ஒரு கமிட்டியில போய் நம்ம பேசுறோம். எதுக்காக இந்த கமிட்டியை கூட்டியிருக்கிறீங்க? எது யாரை கேட்டு கூட்டினீங்க? அப்ப இந்த அரசாங்கம் இந்த தொழிலாளர் வர்க்கத்தை ஏமாற்றுகிறதா? எடுத்தோடய ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான். அந்த வீடியோ நான் வெளியிட போறேன் இன்னைக்கு நைட்டு. ஏன்னா இன்னையோட முடியுது. இன்னைக்கோட உங்களுடைய அந்த மனு கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு முடியுது. அதனால நம்ம என்ன பேசணுங்கிறத வெளியிடாம நான் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே வச்சிருந்தேன். அவர் ககன்தீப் சிங் பேடி வந்து அவர் வந்து ஒரு அருமையான மனிதர். அவர் இந்த கமிட்டிக்கு போட்டிருக்காங்க. அப்ப எங்களுக்கும் இந்த பென்ஷனுக்கும் தொடர்பே கிடையாது. நாங்க எக்ஸம்ஷன் வாங்கிட்டு வெளியில வர எக்ஸ்க்ளூஷன் ஆயிருக்கோம். டெல்லியில இந்த பிஎஃப் ட்ரஸ்ட்ல இருந்து பிஎஃப் கமிஷன்ல இருந்து நாங்க வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாஜ்பாய் பீரியட்ல 16(1)(b அப்படின்னு சப்ளாஸ் போட்டு வேறு எந்த அரசு எந்த துறையில் இருக்கிறவங்க கோரக்கூடாதுங்கிற அடிப்படையில உன்னுடைய பஞ்சாயத்துல நான் வெளியில போறேன்னு வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் நீ போட்ட அந்த பென்ஷன் இல்லைங்கிற சட்டம் எனக்கு பொருந்தாது. என்ன எப்படி இதுல அமுல்படுத்துறீங்க? நீங்களாம் வேற பார்த்து நான்லாம் வேற பார்த்து. ஜெயலலிதா அவருடைய ஆதரவோட வாஜ்பாயுடைய ஆட்சி 18 மாதங்கள் முடிவதற்கு முன்னாக நம்ம ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சி இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அதிர்ச்சி இருக்குது. அந்த அதிர்ச்சி என்ன? 18 மாதம் முழுமை அடைந்தால்தான் அவங்களுக்கு பென்ஷன். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பென்ஷன். அப்ப அந்த பென்ஷன் இல்லாத அவங்க அவ்வளவு பெரிய ஏமாற்றம். மறுபடியும் தேர்தல் வருது, மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க. அவங்க எல்லாம் போய் உட்கார்ந்த உடனே ஒரு திருத்தம் கொண்டு வராங்க அந்த பாராளுமன்ற உறுப்பினர். அதெல்லாம் என்ன தெரியுங்களா? இனிமேல் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டாலே ஓய்வூதியம் உண்டு. அப்படி தேர்வு செய்யப்பட்டால் பாராளுமன்றத்திலே வந்து ஒரு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் கையொப்பம் இட்டு விட்டாலே அவருக்கு பென்ஷன் உண்டு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எவ்வளவு பெரிய விஷயம். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அரசாங்க பணத்தை நீ எடுத்துக்கிற, ரைட்டு, நன்றி, வாழ்த்துக்கள். ஆனா உட்கார்ந்த உடனே ஒரு உத்தரவு போடுற 1/4/2003 பிறகு தொழிலாளர் வர்க்கத்துக்கு இந்தியா முழுவதும் ஓய்வூதியம் இல்லை. எப்படி எங்க அரசியல் போகுதுன்னு தெரியுதா? அரசியல் எங்க போகுது? அரசியல் சார்ந்த சாதாரண தொழிற்சங்கங்கள் போக்குவரத்துல எங்க போய்கிட்டு இருக்குங்கிறது இதுதான் உதாரணம். அப்ப இதையெல்லாம் எதிர்த்து நாம போராட வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த விஷயங்கள் அத்தனையும் ககன்தீப் சிங் பேடி IAS அவர்களுக்கு சொல்லிட்டோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 18 வருஷம் பூர்த்தி அடைகிறா ஒரு பென்ஷன் இல்லை. ஆனா இப்ப ஒரு நாள் போனாவே பென்ஷன் உண்டு. உங்களுடைய IAS பல பேருக்கு பென்ஷன் கிடையாது. அப்ப நீங்க வேற நாங்க வேற.
சரி, அப்படியே வாஜ்பாய் ஆட்சியில அந்த இது போட்டா அது என்ன போட்டுக்கிறாங்க, இப்படி ஒரு திட்டம் இருக்கு, அமுல்படுத்த விருப்பப்படுகின்ற அரசு மட்டும் விருப்பம் அமுல்படுத்தலாம்ன்றது அதனுடைய முக்கிய சாராம்சம், கடைசி வரிகளே. அப்படி ஆசைப்படுறா அப்ப தொழிலாளி விரோதமான சக்தியா? இது தொழிலாளி புரிஞ்சிக்காம அவங்களோட கொடி தூக்கி தெரியுறீங்க. இந்த தொழிலாளி புரிஞ்சிக்கலன்னா அவங்க கூட எது கொடி தூக்குறீங்க? அரசியல் சார்புடைய தன்மை சரியா? ஆனா இதுவும் நமக்கு பொருந்தாது. கற்பூர சுந்தரபாண்டியன் ஐஏஎஸ் போட்ட அந்த உத்தரவு இந்த போக்குவரத்து தொழிலாளிக்கு பொருந்தாது. அதற்கான உத்தரவை நம்ம வாங்கிட்டோம். அப்ப அந்த உத்தரவை இந்த ரெண்டு அரசுமே நிராகரிக்கிறது என்றால் தொழிலாளர் மீது உண்மையிலேயே அக்கறை உள்ள அரசா கட்சியாக இங்க இருக்கிற தொழிலாளி தான் முடிவெடுக்கும். நீ கேட்கிற வண்டி கிடைக்கும், வண்டிக்காக வாழ்க்கையை பறி கொடுக்காது, வண்டிக்காக வாழ்க்கையை பறி கொடுக்காது. நீ ஓட்டுற வண்டி 4 கேரு ஒரு ரேஸ் கேரு, நீ போற கட்சிக்காரங்க சொல்லி போற வண்டி ஒரே கீழா இல்ல ஒரே கீழா வேலை கம்மியா இருக்கிறதுக்கு கழிச்சு ஒரு தூரம் மட்டும் அழுத்துறதுக்கு அதே வேலைதான். எனக்கு வண்டி வேண்டாம், வாழ்க்கை தான் வேணும்னு என்னைக்கு முடிவெடுக்கிறியா உன்னை கண்டு அஞ்சும் இந்த அரசும் அதிகார வர்க்கம். ஓய்வூதியர்களுக்கு டிஏ நான் தான் வாங்கி கொடுத்தேன். யாருங்க டிஏ நிறுத்துறது? டிஏவை யார் நிறுத்துறது? ஆறுமுகம் என்கிற ஒரு உதவி மேலாளர், புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு உதவி மேலாளர் இந்த பென்ஷனை ஃப்ரீஸ் பண்ணுங்க, இந்த டிஏவை ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு லெட்டர் எழுதுறார். சந்திரகாந்த் பி காம்ப்ளேங்கிறவர்கிட்ட நாங்க பேசுறோம். இந்த மாதிரி பென்ஷனுடைய ட்ரெஷரர் அவர் வந்து இந்த மாதிரி எழுதி கொடுத்திருக்கிறார், ஒரு கடிதம் போட்டிருக்காரு, பொறுப்பாட்சியர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொன்னா, இல்ல அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்களா அப்படின்னா அன்னைக்கு அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் நடக்குது. இந்த ஆர்குமெண்ட்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரியில பேச்சுவார்த்தை, 2015 டிசம்பர்ல டிஏ நிறுத்தம், 19 அதிமுக ஆட்சியில டிஏ நிறுத்துவதற்கான உத்தரவு. அப்ப இதையெல்லாம் எடுத்து யார் போறா? அரசு அலுவலர், கழக அலுவலர்கள் வழக்குக்கு போறாங்க. தனித்தனி வழக்கா போட்டு அதை ஒட்டுமொத்தமா கோவை பேரவை மறுபடியும் அதை கன்சாலிடேட் பண்ணி போறாங்க. அப்பயும் என்ன கேட்கறாங்கன்னு தெரியுங்களா? இன்னைக்கு காலரை தூக்கிக்கிட்டு இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடிய அத்தனை ஓட்டுநர் நடத்துறவங்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்லுகிறோம், நல்லா கேட்டுக்கோங்க. பே கமிஷன்ல சம்பளம் வாங்குகிறவர்களுக்கு நாங்கள் குறைந்த நபர்கள் தான், எங்களுக்கு இந்த அகவிலைப்படியை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இதுதான் வழக்குங்க, இதுதான் வழக்கு. அதுக்கான தீர்ப்பு தான் 8 அலுவலர்கள் வாங்கினாங்க. அப்பதான் நான் உடனடியாக தலையிடுறேன். நான் தலையிட்டு டிசம்பர் 2023 ஒரு வழக்குக்கு போறேன். அதுல என்னன்னா, ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர் மற்றும் அலுவலக பணியாளர்கள் இதர பிரிவினருக்கு அந்த அகவிலைப்படி உயர்வு வேணும் நான் வழக்கு தொடுத்திருக்கேன். அப்ப அடுத்த வாரம் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வர வேண்டியது. அதுக்குள்ள டெல்லியில உச்ச நீதிமன்றத்தில் இந்த அரசாங்கம் வழக்கு தொடுத்துருச்சு, நாங்க தர முடியாதுன்னு. இவங்க அதுல கண்டம் பெட்டிஷன் போட்டு அடுத்தடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் தெரியும், அலுவலர்களுடைய வழக்குல அடுத்த தேதி அறிவிப்பாங்க. ஒரு தேதி அறிவிச்சுன்னா அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நமக்கு தீர்ப்பு வராது. என்னைக்கு இந்த வழக்கு முடியுதோ அதுக்கு அடுத்த 5 நாட்களுக்குள்ள பணியாளர் சம்பளத்துடைய வழக்கு தீர்ப்பு நிச்சயமாக வரும். அந்த தீர்ப்பு கோரப்பட்ட விஷயம் ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்பம், அலுவலக பணியாளர். ஒரு சாராருக்கான வழக்கு நம்ம எப்பயுமே போட்டதே கிடையாது. ஏன் இப்ப மெடிக்கல் அலவன்ஸ்க்கு வழக்கு போட்டு நம்ம ஜெயிச்சோம், அதை தர முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப மேல்முறையீட்டில் அந்த வழக்கு நடந்தது, நம்ம விளம்பரப்படுத்ததே இல்லை. இவன் வசூல் பண்ற காரணத்தினால வக்கீல் எந்திரிச்சிட்டாரு, பல்லு விளக்கிட்டாரு, டிஃபன் சாப்பிட்டு இருக்காரு, சட்டையை போட்டாரு, கோட்டை போட்டாரு, காலை திறந்துட்டாரு, காலை உட்காந்துட்டாரு, கோர்ட்டுக்கு போயிட்டாரு, கோர்ட்ல இறங்கிட்டாரு, ஜட்ஜி கிட்ட கடுமையா வாதாடினாரு. என்ன வாதாடினாரு? வாயில கேட்டாரு. என்ன யாரு ஏமாத்த உன்னையாவது கருமாந்தரம் கோர்ட்டுக்கு போறதுனாக்கா நாங்க போக்குவரத்து சொல்லாங்கன்னா எல்லாத்தையும் உள்ள விட்டுருவோம். இப்ப அங்க போனாக்கா அங்க யார் இருக்கா? நல்லா ஒரு 5.5 அடி 5.25 அடிக்கு மேல ஒருத்தர் இருக்கா. கோனேத்தும் அப்படின்றான், கிதர்ச்சே ஆயேன்றான், தும் பெட்டிஷனர்ன்றான். ஹிந்திக்காரன் தான் அங்கெல்லாம் இருக்கிறான். நீங்க அங்க வந்து பெட்டிஷனர் மட்டும்தான் பாஸ் வாங்கிட்டு உள்ள போக முடியும். அப்ப இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கனால உள்ள என்ன நடந்தது, என்ன பொய் வேணாலும் சொல்லலாம்னு பண்ணிட்டான். இப்ப பொய் சொல்றதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இப்ப ஆன்லைன்ல விசிவல் வந்துச்சு, வேற வழி இல்லை. வியாபாரத்தை மட்டும் நல்லா பார்க்கலாம். குப்த பேரரசு ஏன் இந்தியாவில் அழிஞ்சுன்னு தெரியுங்களா? யாருக்காவது படிச்சிருக்கீங்களா? மறந்து போச்சா?
அப்பெல்லாம் படிச்சனா மறந்து போச்சுனா, இல்லைன்னா நான் ஏன்னா டிரைவர் கண்டிப்பாக வேலைக்கு வரேன் அப்படின்றீங்களா? சொல்லுங்க. புத்த பேரரசு பொன்னும் பொருளும் சேர்ந்ததால் அதை யார் அனுபவிக்கிறதுங்கிற தகராறுல இந்தியாவில் அந்த அரசு அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு தொழிற்சங்கத்தில் அப்படி நடந்துட்டு இருக்கா? பொருள் சேர்ந்து போச்சுங்க. 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு இடம் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கனாக்கா, பணியாளர் சம்மேளன தலைவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு பல்லவன் சாலை இருக்க அந்த பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கி சாப்பிடாங்க. எங்களுக்கு அவமானமா இருக்கு. உனக்கு என்ன அவமானம்? நான் அங்கதான் திம்போம், நாங்க அங்கதான் திம்போம், எல்லாருமே அங்கதான் தோசை வாங்குறோம், வடக்கறி வாங்கி எல்லாமே சாப்பிட்றோம். அங்க சாப்பிட்ட எங்களுக்கு முன்னாடி சாப்பிட்ட ஒரு டிரைவர் கல்வி கூட சாப்பிடலையே, நான் தூத்து போயிடுவோம்னா உனக்கே ஏன் வருத்தமா இருக்கு? தோழர் சொல்றார், தயவு செஞ்சு இந்த கடையில் மட்டும் வாங்கி சாப்பிடாதுங்க. நாங்க இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கோம். சாறு ஓட்டலையும் சாப்பிடுறோம், சாக்கடைக்கு ஓரத்துலையும் சாப்பிடுறோம். நாங்கள் தொழிலாளர் வர்க்கம். நாங்க தலைவனாவே எங்களை அறிவிச்சுக்கலைங்க. நாங்க எங்களை தலைவனா அறிவிச்சுக்கிறேன். நீ தலைவனா எங்க சாப்பிடுற? ஒரு காப்பி 150 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறேன்னாக்கா உன்னுடைய வசதி வாய்ப்பு. யார் உழைப்பு? ஆமா, தொழிலாளி எல்லாம் மொட்டை அடிச்சு இப்ப நாம மொட்டை அடிச்சுக்கிறோம். இன்னைக்கு நாம மொட்டை அடிச்சிருக்கோம். வர்க்க வளர்ச்சி சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. யாரை கெடுக்கணும்னு நினைச்சு, யாரை மொட்டை அடிக்கணும்னு நினைச்சு, இன்னைக்கு நீயா மொட்டை அடிச்சுக்கிட்டியா? போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது. நீ தொழிற்சங்க தலைவனா விமர்சனம் 1000 வரலையா? என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த துயரங்கள், அதற்கு நீதான் காரணம். எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் சொல்லுவோம், என்னுடைய துயரத்துக்கு நீதான் காரணம். இது அத்தனைக்கும் ஒரே வழி பட்ஜெட் நிதி. அந்த பட்ஜெட் நிதியை நோக்கி நம்முடைய பயணம் தொடரும். அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதில் முதலாவதாக தேர்தல். அந்த தேர்தலுக்கான நடவடிக்கை மிக விரைவில் வெகு சிறப்பாக வெகு கடுமையாக நம்ம செய்தாலே ஒழிய நம் வாழ்க்கையை நாம் காப்பாற்ற முடியாது. ஒன்றிணைவோம், ஒருங்கிணைவோம், வெற்றி பெறுவோம் என கூறி, போரிட்டு வாழ்ந்தாலும் வாழும் என்று தாளிட்டு வாழாத தொழிலாளர் இனம், நாம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் அது என்றும் நாம் சார்ந்தவர்களுக்காக இருக்கட்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.